யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை வேடிக்கை பார்க்காம கூட பாட. செயல்களிலே வல்லவரே இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓசன்னா, கண்களை மூடி பாடுங்க. உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. இந்த தம்பிமாரெல்லாம் கண்ணை மூடி பாடுங்கப்பா. ஓசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை. ஓசன்னா, கை உயர்த்தி சொல்லலாமா? உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை. தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை. கைகளை உயர்த்தி ஓசன்னா உன்னத ஓசன்னா ஓசன்னா. இவ்வளவுதான் சத்தம் வருமா? ஓசன்னா. தம்பிமா, உங்க சத்தம்லாம் கேட்கட்டும். ஓசன்னா ஓசன்னா. Yes Lord, we worship you Jesus. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே தாவீதின் குமாரனே ரிகபல சதரகதசமே ஓசன்னா ஓசன்னா. கைகளை தம்பி கண்ணை மூடு. ஓசன்னா, நல்ல கைகளை அசைத்து just worship it. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில்
ஓசனையில் பெரியவரே அப்பா ஆராதனை ஆராதனை செயல்களிலே you are wonder in counsel Lord we worship you Lord ஆராதனை ஓசனா உன்னத ஓசனா 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 योग्य परमेश्वर को ஓசனா सारे आदर महिमा योग्य பரலோக பிதாவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் प्रभु यीशु मसीह में आपका नाम में तेरे पास आते हैं இந்த பகுதியை பரிசுத்த ஆவியானவர் கையில் எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் पवित्र आत्मा इस भाव को आप अपने हाथ में उठा दे These are your people Lord आप इनको देखे இது परमेश्वर உம்முடைய பிள்ளைகள் ये तेरा बच्चा है எங்களோடு கூட பேசும் आप हमसे बातचीत करें அடியார்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் अपने नम्रता होकर तेरे पास आते இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே हैं यीशु मसीह के नाम से हम கைகளை தட்டி இயேசுபாவுக்கு நல்ல ताली ஸ்தோத்திரம் बजाकर பண்ணுங்க परमेश्वर को धन्यवाद कहे நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் हालेलुया இந்த கூட்டத்தினுடைய பிரத்யேக நோக்கம் इस मीटिंग का मकसद क्या चीज था இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் கவனம் செலுத்தணும் सारे जवान लोग सभी ध्यान रखना है கவனிங்க கை தட்டுங்க நீங்க அட்டென்டிவா இருங்கன்னு உங்களை திரும்ப சொல்ல வைக்க கூடாது आपको दोबारा दोबारा बोलने का मौका नहीं देना है सही हो जाओ बोलने मौका नहीं देना है we are in a time bound हमारा समय कम है நமக்கு முன்னாடி நிறைய நேரம் இல்ல हमारे पास ज्यादा टाइम नहीं है நமக்கு அடுத்தடுத்த ப்ரோகிராம்ஸ் இருக்கு हमें अलग अलग प्रोग्राम से हमें நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ध्यान से सुनो எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணுவீங்க कौन कौन कोऑपरेट करेगा मेरे साथ நல்லா சொல்லுங்க கோஆபரேட் பண்ணுவீங்களா தயவு செய்து நீங்க கோஆபரேட் பண்ணாதான் ஆண்டவர் உங்களோடு பேச முடியும் हाँ जब आप कोऑपरेट करेगा तो परमेश्वर आपसे बातचीत करेगा உங்களை வழிக்கு கொண்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாது आपको एक जगह में लेके आने के लिए बहुत टाइम ना लगाना है தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த போது जब मैं प्रार्थना कर रहे थे आपके लिए ஆண்டவர் உங்களோடு பேசும்படி எனக்கு கொடுத்த வார்த்தை परमेश्वर आपके लिए प्रचार करने की बात होती है சங்கீதம் 127 भजन संहिता 5-6 வசனங்கள் 127 उसका 5 और 6 वचन I read it for you मैं आपको आपके लिए पढ़ रहा हूं வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான் வாழ வயதின் குமாரன் जो जवान लोग பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு जो ஒப்பாயிருக்கிறார்கள் शक्तिमान है उनके हाथ में तीर का समान है வாழ வயதின் குமாரர் जो जवान लोग பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் शक्तिमान है उनके हाथ में एक तीर का समान है like an arrow in the hands of a warrior हाँ वो एक लड़ाई करने उनके हाथ में तीर है उसके समान है ஒரு பலவான் கையில் இருக்கிற அம்புகளாக கர்த்தர் வாலிபர்களை பார்க்கிறார் परमेश्वर आपको एक तीर का समान देख रहे हैं உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கும்போது पर आपको और मुझे परमेश्वर कैसे देखता है அம்புகளாய் பார்க்கிறார் हमें एक तीर का समान देखता है வேதத்திலே बाइबल में ஆண்டவர் மனுஷர்களை பல ரீதியிலே பார்க்கிறார் परमेश्वर इंसान को अलग अलग तरीके से देखता है குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நம்மை பார்க்கிறார் कुमार के हाथों में एक मिट्टी के समान देखता है ஒரு சில இடங்களிலே நீங்கள் அவருடைய கரங்களில் இதோ போரடிக்கிறதற்கு கூர்மையான யந்திரங்களை போல உங்களை பார்க்கிறார் कई जगह में लिखा हुआ था आप परमेश्वर के हाथों में एक हथियार का जैसे है ஒரு சில இடங்களிலே கனிதருகிற திராட்சை கொடிகளாய் பார்க்கிறார் कई जगह में लिखा हुआ था परमेश्वर बेल के जैसे देखता है ஆண்டவர் பார்வையிலே परमेश्वर का नजर में ஆண்டவர் பார்வையிலே நாம் சாதாரண மனுஷர்கள் அல்ல परमेश्वर के नजर में हम एक साधारण व्यक्ति नहीं है ஆண்டவருடைய பார்வையிலே परमेश्वर के नजर में இன்றைக்கு இந்த வாலிபர் முகாமிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை आज आप इधर पार्टिसिपेट करने वाले आपको ஆண்டவர் அம்புகளாய் பார்க்கிறார் परमेश्वर तीर का समान देखता है பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க உற்சாகமா சொல்லுங்க நீங்களும் நானும் அம்புகள் आप पास वाले हाथ लगाकर बोलो आप और मैं तीर है बोलो बोलो வெக்கப்படாம சொல்லுங்க ஐயா हम तीर के समान है பொம்பளை பிள்ளைய மாதிரி சொல்லுங்க बोलो हाथ पास वाले से बोलो டீசெண்டா ஊழியமே செய்ய விட மாட்டீங்க நீங்கெல்லாம் ஆமா பக்கத்துல எனக்கு கோவம் வந்துடும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இந்த ஸ்கூல்ல மாங்காய் பறிக்கிறது தேங்காய் பறிக்கிறதெல்லாம் தெரியும் இங்க வந்துட்டு ரொம்ப அப்படிலாம் இருக்கக்கூடாது ஃபீல் ஃப்ரீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீ ஒரு அம்பு சொல்லுங்க बोलो बोलो पास वाले से बोलो आप एक तीर है சொல்லுங்க நீ ஒரு அம்பு
செத்தவன் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுங்க நீ ஒரு அம்பு. जोर से बोलो. சொல்லுங்க நீ ஒரு அம்பு. நீங்களும் சொல்லலாம் நீங்களும் ஒரு அம்பு. சொல்லுங்க you are an arrow. आप एक तीर समान है. தமிழ் மீடியம் படிச்சாலும் இங்கிலீஷ் பாடம் இருக்குல்ல. சொல்லுங்க you are an arrow. बोलो बोलो. சொல்லுங்க you are an arrow. arrow. இப்ப கவனியுங்கள், இந்த அம்புக்கு 3 பிரத்யேகங்கள் ये இருக்கு. तीर को 3 फीचर्स है. அம்புகளுக்கு 3 பிரத்யேகம் இருக்கு. 3 मुख्य चीज है ये तीर के ऊपर. இந்த அம்புக்கு ஜீவன் கிடையாது. इस तीर को जीवन नहीं है. அம்புகளுக்கு ஜீவன் கிடையாது. जान नहीं है इस तीर में. எந்த அம்புக்கும் ஜீவன் கிடையாது. कोई भी तीर में जान नहीं है. அம்பு तीर ஜீவனற்றது. वो तीर जीवन அற்றது. हाँ वो उसका अंदर जान नहीं है. அம்புக்கு ஜீவன் கிடையாது. जान नहीं है उसको. இந்த அம்பால் தனியாய் செயல்பட முடியாது. वो अकेले काम नहीं करेगा. ये तीर अकेले काम नहीं करेगा. ஒன்றாவது இந்த அம்புக்கு ஜீவன் கிடையாது. पहले ये तीर को शक्ति ये जान नहीं है. இந்த அம்பு எவ்வளவு அழகாக இருந்தாலும், कितना सुंदर भी हो जाए, இந்த அம்பு எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும், कितना भी वो तीर भी हो जाए, இந்த அம்பு தனியா இருக்கிற வரையிலும் तब तक ये अकेले था. அதால் ஒரு பிரயோஜனம் இல்லை. उसमें कुछ भी फायदा नहीं है. ஆனால் அதே அம்பை वो तीर को ஒரு வில்லில் நானேற்றினால் उसके नीचे लेकर அதற்கு ஜீவன் உண்டாகிறது போல उसको जीवन लेके आता நீ है. தனித்திருக்கிற வரையிலும் तक आप अकेले है, உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது. आपसे कुछ नहीं है. ஆனால் எப்பொழுது நீ வில்லோடு இணைக்கப்படுகிறாயோ तब आप इसके साथ जुड़ जाता है, அப்பொழுது உனக்கு ஜீவன் உண்டாகும். तब आपको जान आ जाएगा. மூன்றாவது, तीसरा, இந்த அன்பு ये तीर का சார்ந்து கொள்ள வேண்டியது. वो किसी के साथ रहना जरूरी है. டிபெண்டபிள். ये डिपेंड होने दूसरे के साथ डिपेंड ஒன்றாவது, இந்த அம்புக்கு ஜீவன் கிடையாது. पहले इस तीर को जान नहीं है. இந்த அம்பால் தனியாய் செயல்பட முடியாது. इसको खुद को काम नहीं करेगा. இந்த அம்பு ஒருவரை சார்ந்து கொண்டு தான் வாழ முடியும். ये तीर दूसरे के साथ काम करता है. அதே போல இந்த வாலிப நாட்களிலே वैसे तो हम जवान के समय में இயேசு இல்லாத வாழ்க்கை ஜீவனற்ற வாழ்க்கை. यीशु मसीह के बिना एक जिंदगी जान के बिना है. குமாரன் இல்லாதவன், वो जो बेटा नहीं है, ஜீவன் இல்லாதவன், वो जीवन जान नहीं है. குமாரனை உடையவன் तो यीशु मसीह का है, ஜீவனை உடையவன். उनका अंदर जान है. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், आज सुबह पवित्र आत्मा कहता है, ஜீவனற்று கிடக்கிற உன் வாழ்க்கைக்கு जान नहीं है, ஜீவன் தரும்படி ஒருவர் வந்திருக்கிறார். आपको जान देने के यीशु मसीह आया है. வெறுமையான அம்புகளாய் அல்ல. आप खाली तीर के जैसे नहीं है. ஆகவே आज இந்த அம்புகள் ये तीर ஜீவனற்றது. ये जान नहीं है इसमें. இதை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். हम सभी इसको सहमत होना जरूरी है. எனக்கு ஜீவன் கிடையாது, जैसे जान नहीं है, என்னால தனியா அந்த பூமியில சாதிக்க முடியாது. मैं अकेले इस दुनिया पे कुछ भी नहीं कर सकता हूँ. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசுறேன்னு நம்புறேன். मैं विश्वास करता हूँ आपको समझ में आ रहा है. வாலிப தலைமுறையே, जो जवान लोग, நமக்கு ஜீவன் கிடையாது. हमें जान नहीं है, we don't have life. हमें जिंदगी नहीं நான் है. பேசும்போதே உங்க கண்ணு முன்னாடி ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்து பாருங்க. आप एक इमेजिनेशन आपके सामने लेके आना है. அம்பு தனியா செயல்பட முடியாது. ये तीर अकेले काम नहीं करेगा. அம்பால தனியா செயல்பட முடியாது. वो अकेले काम नहीं करेगा. ஒரு தோட்டாவால் தனியாய் செயல்பட முடியாது. ये एक bullets. ये बुलेट भी अकेले काम नहीं करेगा. without a pistol, पिस्टन के बिना the bullets னுடைய பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. उसमें कोई भी फायदा नहीं है. हालेलुया. சொல்றீங்களா? समझ में आ रहा है आप लोगों को? ஆகவே எனக்கு ஜீவன் கிடையாது. आप ऐसे नहीं सोचते मुझे जान नहीं है. என்னால் தனியாய் செயல்பட முடியாது. हाँ, हम खुद को काम नहीं कर सकता है. நான் ஒருவரை சார்ந்து கொண்டுதான் வாழ வேண்டும். मैं एक व्यक्ति को डिपेंड करना जरूरी है. இந்த வாலிப நாட்களில இது உங்க அஸ்திபாரமா மாறிடுச்சுன்னா, ये जवान का समय में ये समझ आपको आ गया तो இயேசு இல்லாம ஒண்ணும் செய்ய துணிய மாட்டீங்க. यीशु मसीह के बिना कुछ भी करने के लिए आप जाएगा नहीं. இயேசு இல்லாம ஒன்றையும் செய்ய முயற்சி பண்ண மாட்டீங்க. यीशु मसीह के बिना कुछ भी करने के लिए आप जाएगा नहीं. ஏன்னா என்னால தனியா செயல்பட முடியாது. क्योंकि हम अकेले कुछ भी नहीं कर सकता है. எனக்குள்ள ஜீவன் இல்ல. मेरा अंदर जान नहीं है. என்னால தனியா ஒண்ணும் செய்ய முடியாது. मैं अकेले कुछ नहीं कर सकता हूँ. நான் ஒருவரை சார்ந்து கொண்டுதான் வாழ मैं வேண்டும். एक व्यक्ति को डिपेंड करना जरूरी है. ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், इसलिए यूहन्ना सुसमाचार में लिखा हुआ है, கொடியானது திராட்சை செடியில இணைந்திராவிட்டால் जो बेल अंगूर के पौधे में जब तक जुड़ा नहीं அது है கனி கொடுக்க மாட்டாது. वो फल नहीं देगा. இணைந்திருந்தால் जब जुड़ा हो तो மிகுந்த கனிகளை वो கொடுக்கும். ज्यादा फल देगा. கைத்தட்டி இயேசுவுக்கு ताली மகிமை बजाकर परमेश्वर को செலுத்துங்கள். धन्यवाद कहे. கைத்தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்கள். இப்போ நீங்களும் நானும் அம்புகள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். हम परमेश्वर के हाथों में एक तीर के समान है. I believe that North Indian people is understanding what we are talking. हाँ, आप लोग को समझ में आ रहा है ना? This side, हाँ, दो ये. हाँ,
ஓகே ஃபைன். இப்போ நம்மள அம்புகள்னு ஆண்டவர் சொல்லிட்டார். हाँ हम सभी तीर के समान परमेश्वर बता திரும்ப சொல்லிருங்களேன், நீங்களும் நான் அம்பு. हम दोनों तीर है. இனி உங்களை கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? शिष्य के सामने कैसे देखना है आपको? आप खुद को शिष्य के सामने कैसे देखना है? அம்புகளா பார்க்கணும். हम एक तीर के समान देखना है. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அம்புகள் தான். बात पास में बोलो आप तीर है, तीर है. 3 கூட்ட அம்புகள் இங்க இருக்கு. फिर 3 तरीका का तीर है. எத்தனை கூட்ட அம்புகள்? कितना टाइप तीर है? இப்ப நீங்களும் நானும் அம்புகள். हम दोनों तीर है. ஆனா 3 கூட்டமான அம்புகள் இருக்கிறது. तीर तरीका का 3 तीर है. तीर இந்த முதல் கூட்ட அம்பு யாரு? हाँ पहले ग्रुप कौन सा है? யார் கையிலுமே இல்ல. किसी हाथों में नहीं है. ஒரு கூட்ட வாலிபர்கள் யார் கையிலுமே இல்ல. कई जवान लोग किसी के हाथों में नहीं है. இவன் உலகத்து கையில இல்ல. वो लोग दुनिया के हाथों में भी नहीं है. ஆண்டவர் கையில இல்ல. परमेश्वर के हाथों में भी नहीं है. இவன் விளையாட்டுலயும் இல்ல. वो गेम में भी नहीं है. ஸ்பிரிச்சுவல்லி இல்ல. वो स्पिरिचुअली भी नहीं है. இவன் உலகத்திலயும் தோத்தவன். वो दुनिया में भी हरा हुआ व्यक्ति. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோத்தவன். आत्मिक जिंदगी में हरा हुआ व्यक्ति है. இவன் ரட்சிக்கப்படவும் இல்ல. वो रक्षा भी पाया नहीं है. ரட்சிக்கப்படாம இருந்து பிரயோஜனமும் இல்ல. उसका बिना भी वो फायदा नहीं है. எங்க கிளாஸ்ல படிக்கும்போது சொல்லுவாங்க, हमारा स्कूल में ऐसे कहता है, திருட கூட லாய்க்கு இல்ல நீ. आप चोरी करने के लिए भी लायक नहीं है. நீ சண்டை போடுறது கூட லாய்க்கு இல்ல. लड़ाई करने के लिए भी आप लायक நீ नहीं. விளையாட்டுல பொய் சொல்றது கூட லாய்க்கு இல்ல. आप झूठ बोलने के लिए भी लायक नहीं. அர்த்தம் என்ன? क्यों अर्थ क्या நீ है? உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. आप दुनिया का भी फायदा नहीं நீ है. நல்ல படிக்கவும் மாட்டேங்கிற. अच्छा पढ़ाई भी नहीं है. நீ படிக்காம இருந்துட்டு சண்டைக்காரனாவும் ஆக மாட்டேங்கிற. आप ना पढ़कर खराब व्यक्ति भी ऐसे भी नहीं. ஒண்ணுமே இல்லாம இருக்கிற. कुछ भी हाथ लगाने का நீ யார் கையிலுமே இல்ல. किसी के हाथों में नहीं है. அப்ப முதல் கூட்டம், पहले ग्रुप, you are not in the hands of anyone. आप किसी के हाथों में नहीं है. நீ உலகத்து கையில இல்ல. आप किसी के हाथों में नहीं है. நீ உலகத்துக்கு லாபமா இல்ல. आप संसार के लिए भी नहीं நீ है. அரசியல்ல சாதிக்க முடியல. गवर्नमेंट में सरकारी में कुछ नहीं कर உலக सकता. பிரகாரமான படிப்புலயும் சாதிக்க முடியல. पढ़ाई में भी अब बड़ा नहीं है. உலக பிரகாரமான காரியத்துல உன்னால ஜெயிக்க முடியல. संसार के कोई भी बातों में आप आगे नहीं நீ है. உலகத்தின் கையிலும் இல்லை. आप दुनिया के हाथों में भी नहीं நீ है. ஆண்டவர் கையிலும் இல்லை. परमेश्वर के हाथों में भी नहीं है. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. दूसरा ग्रुप ऐसा है, இந்த அம்புகள் ये तीर ஸ்பெசிபிக்கலி ये स्पेसिफिकली இவர்கள் சாத்தான் கையில் இருக்கிறார்கள். ये शैतान के हाथों में है. ஆதியாகமம் 49:23 சொல்லுகிறது, उल्पत्ति उसका 49 उसका 23 वचन ऐसा कहता है, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி हाँ उनका दिल को कमजोरी कर அவனை காயப்படுத்தினார்கள். उनको चोट पहुंचा है. You are in the hands of an archer. आप परमेश्वर के हाथों में नहीं, வில் வீரர்கள் கைகளில் நீ இருக்கிறாய். आप उनका फौजी लोग के हाथों में. Listen. सुनो நீ இரண்டாவது ஒரு கூட்டம் யார் கையில இருக்கிறீங்க? दूसरे ग्रुप किसके हाथों में? பிசாசு கையில இருக்கிறீங்க. शैतान के हाथों இப்ப में. பிசாசு கையில இருக்கிறவங்களை என்ன செய்யறான்? शैतान के हाथों में है, क्या करता है? அவன் தான் இஷ்டப்படி எய்து விடுகிறான். वो अपने इच्छा का जैसे उनको चला रहा है. ஒரு சத்தியம் பிரசங்கிக்கப்படும் போது जब प्रचार करते हैं அது என்னோடு பேசுகிறாருன்னு நம்பணும். आप सोच रहे हैं ये मेरे से बात कर रहा है. அங்கங்க திரும்பி பார்க்க கூடாது. इधर उधर ना देखो, என்கிட்ட பேசுறாருன்னு கேட்கணும். ये प्रचार मेरे से बात कर रहा है वैसे सोच रहे हैं आप. யாரும் கடமைக்கு ஊழியம் செய்ய வரல. हम अपने आप करने के लिए कुछ नहीं आया इधर. திரும்ப சொல்றேன், நிறைய வாலிப பிள்ளைங்க சுத்தி வேடிக்கை பாக்குறீங்க. सभी लोग इधर उधर देख रहे हैं, ध्यान से सुना नहीं. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. फिर टाइम लेट हो गया तो मुझसे ना बोलो. நான் எனக்காகவா கத்துறேன்? मैं मेरे लिए इतने आवाज उठा रहा हूं मैं. இவர்கள் சாத்தான் கையில் இருக்கிறவர்கள். ये लोग शैतान के हाथों में है. இவர்களை சாத்தான் इन लोगों को शैतान தங்களுடைய சித்தத்தின்படி எய்து விடுகிறான். अपनी इच्छा का जैसे उनको चला रहा है. வேதாகமத்தில் தெளிலாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாள். जलीलाल एक स्त्री था बाइबल में. அவள் யார் கையிலே அகப்பட்டு போனாள்? वो किसका हाथों में कर दिया? பிசாசு கையிலே. தம்பி கவனி, शैतान के हाथों में था. பிசாசு கையில் அகப்பட்டு போனாள். शैतान के हाथों में था. இவளை வைத்து பிசாசு என்ன செய்தான்? इसको लेकर शैतान ने क्या किया है? தேவனுக்காக ஒருவன் அழைக்கப்பட்டிருந்தான். परमेश्वर के लिए एक व्यक्ति बुलाकर हुआ था. அவன் பெயர் சிம்சோன். उनका नाम था सिमशोन. In English we are calling him as Samson. उसको सामसन बुलाते थे इंग्लिश அந்த में. சிம்சோனை तो सिमशोन को बुलाकर குறித்து ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். परमेश्वर की योजना था. அந்த சிம்சோனை और सिमशोन को எப்படி பழி வாங்கலாம் என்று பிசாசு திட்டம் தீட்டினான். कैसे उनको हरा सकते. பிசாசு என்றைக்கும் நேரடியாக ஒருவனை பழி வாங்க முடியாது. पिशाच
सीधे से एक हरा नहीं सकते। பிசாசுக்கு உருவம் கிடையாது, शैतान का कोई रूप नहीं है, பிசாசுக்கு தோற்றம் கிடையாது, कोई रूप नहीं है उनको। he don't have a hands, हाथ नहीं he है, don't have a legs, पैर नहीं he है, don't have eyes like us, उनका आंख नहीं है, நம்மை போல கண்கள் காது மூக்கு வாய் அவனுக்கு கிடையாது। हमारा जैसे एक रूप नहीं है उनको। அவன் ஒருவரை பழி வாங்க வேண்டுமானால் वो एक व्यक्ति के हराने के he लिए needs someone, वो दूसरे व्यक्ति को चाहिए, அவனுக்கு யாரோ ஒருவர் தேவை। दूसरे व्यक्ति को चाहिए। தெளிலால் கிடைத்தாள், தெளிலால் को ले लिया, அவளை ஒரு அம்பாக கையில் எடுத்தான், एक तीर का समान उठा दिया, எடுத்து இந்த சிம்சோன் மேல எய்து விட்டான்। सिमसोन को ऊपर उन्होंने डाला, இச்சையின் மூலமாய், इच्छा के साथ, வேசித்தனத்தின் மூலமாய் वेश्यों के साथ அவளை வைத்து அவனை விழத்தள்ளினாள்। वो गिरा दिया उनको। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, பிசாசு கையிலே அம்பா இருக்கிறவர்களை கொண்டு शैतान के हाथों में तीर का समान आप பிசாசு तो தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான்। शैतान उनका इच्छा को पूरा कर रहा है। என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? हमारा प्रार्थना कौन सा है? இங்க இருக்கிற வாலிபர்களை வைத்து பிசாசு அநேக அநேக நேரங்களில் பிசாசு தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான்। इधर का जवान लोग को शैतान उनका इच्छा को पूरा करने के लिए यूज कर रहा है। உன்னை ஒரு அம்பாக பயன்படுத்தி आपको एक तीर का समान यूज करने का உன்னை வைத்து உன் பெற்றோர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான்। आपको लेकर आपका माँ पिता को उन्होंने चोट पहुंच रहा है। உன் பெற்றோர்களை நேரடியாக பிசாசால பழி வாங்க முடியாது। आपका 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 पेरेंट्स को सीधे वो कुछ नहीं कर सकते உன் शैतान। பெற்றோரை உன்னை வச்சு பழி வாங்குறான்। आपको लेकर आपका पेरेंट्स को चोट दे रहा है। உன்னை ஒரு அம்பாக பயன்படுத்துகிறான்। आपको एक तीर का समान यूज कर रहा है शैतान। என்னிடத்தில் சில தாய்மார்கள் சொன்னது உண்டு, कई माँ मेरे पास आकर ऐसे बोलते हैं, பிரதர் என் பிள்ளையால எனக்கு கண்ணீர், भाई मेरे बेटे के साथ मैं रो रहा हूँ, என் பிள்ளையால எனக்கு அவமானம், उनके कारण मैं दुखी में हूँ। ஏன் தெரியுமா? क्यों? உன்னை பிசாசு தன் கையில் எடுத்து பயன்படுத்தி आपको शैतान आपके हाथों में लेकर உன் மூலமாய் அநேகரை விழத்தள்ளி கொண்டிருக்கிறான்। आपका द्वारा दूसरों को गिरा दे रहा है। மூலமாய் பெற்றோர்களுக்கு கண்ணீர், आपका द्वारा आपका पेरेंट्स को दिक्कत है। மூலமாய் உனக்கு பாடம் சொல்லி தருகிற பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு கண்ணீர், आपका कारण आपका स्कूल में टीचर्स को दिक्कत हो रहा है। உன் மூலமாய் உன் பாஸ்டரை காயப்படுத்துவான்। आपका द्वारा आपका पास्टर को भी दिक्कत हो रहा है। நான் பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கிடுங்களேன், तो अभी मैं प्रचार कर रहा हूँ, என்ன பிசாசு டைரக்டா காயப்படுத்த முடியாது, मुझे शैतान सीधे कुछ भी चोट नहीं உங்களை பயன்படுத்துவான்। आपको यूज करेगा। எப்படி பயன்படுத்துவான் தெரியுமா? कैसे यूज करेगा? பிரசங்கம் பண்ணும்போது நீ விளையாட முடி வைப்பான்। आप मैं प्रचार करता हूँ आप खेलते उधर। நான் பிரசங்கம் பண்ணும்போது நீ எதை கேட்க கூடாதபடி பண்ணுவான்। जब मैं प्रचार करता हूँ आप सुनता नहीं है। आप முடிய ஒழுங்கா வெட்டுன்னு சொன்னா आप हेयर को अच्छे काटो, அவன் வெட்ட மாட்டான்। वो काटेगा नहीं। அவன் வெட்டாம என்ன செய்யறான்? क्या करता है? பாஸ்டரை காயப்படுத்துகிறான்। वो पास्टर को காயப்படுத்துகிறது நீ அல்ல, आप नहीं। உன்னை பிசாசு காயப்படுத்துவதற்கு ஏவுகிறான்। शैतान आपको चोट पहुंचाने के लिए धक्का दे रहा है। பகல் ஆண்டவர் சொல்லுகிறார், आज सुबह परमेश्वर कहता உன்னை है, சத்துரு பயன்படுத்தினது போதும், शैतान आपको சத்துரு உன்னை பயன்படுத்தி சிலரை காயப்படுத்தினது போதும்। शैतान आपको चोट पहुंचाने बस कर बंद कर दो। இன்னைக்கு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? पेरेंट्स को एक बड़ा सवाल कौन सा है? தம் பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்களை காயப்படுத்துகிறான்। जो उनका बच्चे को शैतान ने दिक्कत दे रहे அன்னைக்கு हैं। ஒரு தம்பி அவங்க அம்மாட்ட சொல்றான், एक बेटा उनके मम्मी से ऐसे அவங்க बोल அப்பா रहा கிட்ட है, சொல்றான், उनके पापा से ऐसे बोल रहा எனக்கு है, Yamaha R15 வேணும், मुझे Yamaha R15 चाहिए गाड़ी। இல்லன்னா நீ செத்துரு, ये तो आप मर जाओ। நீ எதுக்கு உயிரோட இருக்க, आप क्यों जिंदा है? உனக்கு எதுக்கு பிள்ளை, आप क्यों बेटा நான் है? விரும்புகிற ஐபோன் எனக்கு வேணும், मेरा आईफोन मुझे मंगवा कर दे दो, நான் விரும்புகிற டேப் எனக்கு வேணும்। मुझे टैब मंगवा कर दे दो। பிள்ளைகளை பிசாசு கையில் எடுத்து பெற்றோர்களை காயப்படுத்துகிறான்। शैतान में बच्चे लोग को उठाकर उनके पेरेंट्स को चोट पहुंचा रहा है। போதும் தங்கச்சி, ये बेटी बस போதும் தம்பி। बेटा बंद करो। ஒருவேளை இதெல்லாம் கேட்கும்போது நானும் சத்ருவின் கையில ஒரு அம்பா மாறிட்டேனோன்னு தோணுதுன்னா இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும், ஏன்னா அவன் கையில இருக்க விரும்பல। आप भी आपके दिल में ऐसे हो रहा है, मैं भी शैतान के हाथों में तीर के समान ऐसे सोचो, तो आज बंद करने के लिए कोशिश करो। 6 வருஷம் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டேன்। मैं 6 साल दारू पी रहा था। இந்த 6 வருஷமும் நான் சத்ருவின் கையில அம்பாக இருந்தேன்। ये 6 साल में शैतान के हाथों में एक तीर का समान था। என் மூலமா யாரெல்லாம் காயப்படுத்தணுமோ காயப்படுத்தி விட்டேன்। मैं बहुतों को चोट पहुंचाया, उनके दिल में चोट पहुंचाया। என் மூலமா யாரையெல்லாம் அழ வைக்க வேண்டுமோ அழ வைத்து விட்டேன்। बहुत लोगों को मैंने रोने के लिए उनको चोट पहुंचाया। என்னை பெற்றதற்காக என் பெற்றோர்கள் கண்ணீர் விட்டார்கள்। मेरे
पेरेंट्स भी मेरे द्वारा बहुत रोए हैं என் மூலமாய் என் பெற்றோர்களை சத்துரு காயப்படுத்தினார் शैतान मेरे द्वारा मेरे पेरेंट्स को चोट पहुंचाया ஒரு பட்டயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் तलवार हमारे हाथ में है இந்த பட்டயத்தை வைத்து तलवार को लेकर அறிவாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் बड़ा तलवार है सोचो அதை வைத்து கிழங்கு வெட்டலாம் उसको देखकर हम छोटा सब्जी भी काट सकते ஒரு हैं மனுஷன் தலையை வெட்டலாம் एक व्यक्ति का सिर भी काट सकते அது हैं யார் கையில இருக்கிறது தான் முக்கியம் वो किसके हाथ में है ये அது तब பிசாசு கையில இருந்தா அவன் தலையை வெட்டுவான் शैतान के हाथों में तो वो அது கர்த்தர் கையில் இருந்தால் நல்லதுக்கு பயன்படுத்துவான் परमेश्वर के हाथों में तो अच्छा के लिए கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ताली बजाकर परमेश्वर का धन्यवाद करें இந்த காலை வேளையில் आज सुबह நாங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம் एक मीटिंग के लिए मैंने गया था एक दिन பொதுவா நான் நிறைய சாட்சி நான் சொல்றது இல்ல ஆனா இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும் आपको समझने के लिए एक बात बोल रहा हूं मैं ஒரு வாலிப பிள்ளைக்குள்ள ஒரு பிசாசு அளக்களித்தது एक जवान के ऊपर शैतान ने दुष्ट आत्मा उनको निकाला நிறைய ஊழியக்காரர்கள் சேர்ந்து அந்த பிசாசை துரத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க बहुत पास्टर लोग उस दुष्ट आत्मा को निकालने के लिए कोशिश किए ஆனா அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன சொல்லுது वो दुष्ट आत्मा क्या कहता है நான் இவளுக்குள்ள இருந்து போக மாட்டேன் मैं जाऊंगा नहीं इनके अंदर से இவளை வச்சு मैं इनके साथ நிறைய வாலிபர்களை நான் விழ தள்ளிக்கிட்டு இருக்கேன் मैं बहुत जवान लोग नीचे गिराता हूं உனக்கு தெரியுமா आपको जानता அந்த है பிசாசு அந்த பாஸ்டர்ட்ட பேசுது वो पिशाच बात करता है वो உனக்கு தெரியுமா वो शैतान ऐसे இந்த कहता है பிள்ளை வச்சு எத்தனை வாலிபருடைய பரிசுத்தத்தை நான் கெடுத்திருக்கிறேன் मैंने बहुत सारे जवान लोग को मैंने नीचे गिराया இந்த பிள்ளையால ये बच्चे के साथ எத்தனை பேர் தவறான வழிக்கு போயிருக்காங்க தெரியுமா बहुत लोग बुराई काम में चले गए அதனால இவன் என் ராஜ்யத்துக்கு தேவை इसलिए ये व्यक्ति मुझे चाहिए அப்ப அதிலிருந்து இருந்து ஒரு சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன் हम ये सच्चाई को समझ लिया எத்தனையோ வாலிப பிள்ளைகளை வைத்து பிசாசு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை மனங்கடிக்கிறான் बहुत सारे लोगों के साथ परमेश्वर उनका काम करते हैं शैतान மேலும் நீ சத்துரு கையில இருக்க கூடாது आप शैतान के हाथों में नहीं होना है விஷ கண்ணை மூடுங்க பார்க்கலாம் एक मिनट में உங்க கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம் கைகளை உயர்த்துக்க हाथ को பார்க்கலாம் उठाकर बोले ஷப ரஹசியதல ரபசியதர लॉर्ड हालेलुया ஒருவேளை இந்த காலை வேளையில இதெல்லாம் கேட்கும்போது ஏசப்பா ஒருவேளை நான் சத்துரு கையில இருந்து எங்க அம்மா அப்பாவை காயப்படுத்துறவனா மாறிட்டேனோ आप शैतान के हाथों में तो आप बता दो அல்லது சத்துரு கையில இருந்துட்டு நல்ல பரிசுத்தமா வாழுகிற பிள்ளைகளை விழ தள்ளுகிறதற்கு நான் ஒரு காரணமா மாறிட்டேனோ मैं दूसरे लोग को नीचे गिराने के लिए मैं एक व्यक्ति बन गया तो நான் சத்துரு கையில இருக்க விரும்பல परमेश्वर से बोले मैं शैतान के हाथों में नहीं சத்துரு होना கையில चाहिए இருக்க விரும்பல शैतान के हाथ में नहीं होना चाहिए இவன் கையில இருக்கிற வரைக்கும் என்னால மற்றவங்களுக்கு கண்ணீர் தான் शैतान के हाथ में तब तक था இவன் கையில இருக்கிற வரைக்கும் என்னால மற்றவங்களுக்கு அவமானம் தான் तब तक शैतान के हाथों में मैं दूसरों को अवमान இவன் கையில இருக்கிற வரைக்கும் என்னால என் பெற்றோர்கள் அழுதுகிட்டு தான் இருக்கணும் मेरे द्वारा मेरे पेरेंट्स लोग रो रहे हैं நான் சத்துரு கையில இருக்க விரும்பல मैं शैतान के हाथ में ना होना चाहिए நீங்க கண்ணை திறந்து பாருங்க ध्यान से सुनो கனடா தேசத்துல कनाडा देश में கோயம்புத்தூர் காருண்யா यूनिवर्सिटीல படித்த ஒரு சகோதரி எனக்கு தெரியும் कोयम्बतूर कारुण्या यूनिवर्सिटी में पढ़ा हुआ एक அந்த சகோதரி ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரி वो बेटी परमेश्वर को जानता नहीं था ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் बाद में यीशु मसीह को समझ அந்த लिया சகோதரி கழிந்த சில வருஷங்களாய் கனடா தேசத்துல வேலை செய்கிறார்கள் कई सालों से वो कनाडा देश में काम कर रहे हैं கழிந்த 2-3 மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு போன் மூலமாய் தொடர்பு கொண்டார்கள் 3 महीने पहले मुझे फोन किया थे அப்ப என்கிட்ட சொன்னாங்க அண்ணே मैं मेरे से बोला भाई நான் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இருக்கிறார்கள் मैं रखा हुआ मैं रहता जगह में एक फैमिली है அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் उनको एक बेटी है அவளுக்கும் தன் பெற்றோர்களுக்கும் எப்பொழுதும் ஒத்து போகாது उनके पेरेंट्स के साथ कभी भी लड़ाई होता है இவளுடைய ஆசை எதுவுமே அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க ये बेटी का इच्छा को पेरेंट्स पूरा नहीं करते அதனால இந்த பெற்றோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால उस पेरेंट्स लोग यीशु मसीह को स्वीकार किए இவளுக்கு இயேசு மேல ஒரு வெறுப்பு வந்தது ये बेटी को यीशु मसीह के ऊपर बहुत गुस्सा आ गया இத செய்யாத அத செய்யாதன்னு சொல்றாங்களே ये लोग बोलते वो न करो ये नहीं करो वैसे मुझे இஷ்டப்படி ட்ரெஸ் போட முடியலையே अच्छा ड्रेस नहीं पहन सकते எப்படி ஆகல இந்த பெற்றோரை பழி வாங்கணும்னு நினைச்சாளா इस पेरेंट्स को कुछ करना है वैसे நினைச்சு என்ன செய்தாளா ये बेटी क्या की है சாத்தான் சபையில போய் சேர்ந்துட்டா वो शैतान कलीसिया में சாத்தான் சபையில போய் சேர்ந்துட்டு शैतान कलीसिया में जुड़ कर ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த பெற்றோர்கள் ஆராதனைக்கு போகும்போது हर आइंदवार जब ये लोग चर्च में जाते हैं இவளும் கிளம்பி சாத்தான் சபைக்கு போவாளாம் ये रविवार भी ये भी शैतान चर्च में जाता है பழி வாங்குவதற்காக தான் ஆரம்பத்தில் போனாள் पहले ही उनको कुछ करने के लिए उन्होंने गया उधर ஆனா என்ன நடந்தது அங்கே போன உடனே बाद में क्या होगा था ஒரு கத்தியில இவளுடைய கையை வெட்டி ஒரு இரத்தத்தை ஒரு இடத்துல ஊற்ற சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணினார்களா उधर एक वायदा है हाथों में चाकू लेकर काट कर खून को निकालना है அந்த நிமிஷத்திலிருந்து उस मिनट से அந்த சாத்தான் சபையில அவளுக்கு என்ன சொல்றாங்களோ அப்படியே
எல்லாத்தையும் கேட்பானா. वो कलीसिया में जो जो बोलते वो सभी सुनने के शुरू हो गया. இன்னைக்கு நீ சாப்பிடாதனா सापड़ा माटा. वो शैतान कहते हैं आप खाना मत खाओ, वो खाना नहीं ஒரு खाएगा. தடவை பாஸ்டர் एक दिन पास நீ படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் எரிச்சிருன்னு சொல்லச்சான். वो चर्च में ऐसे बोला था, अब जो जो आप पढ़ाई की है सारे सर्टिफिकेट को अब जला दे. हम படித்த பெரிய பெரிய படிப்புகளை தீ கொடுத்து எரித்து விட்டாள். जो बड़ा बड़ा पढ़ाई की है सारे सर्टिफिकेट उन्होंने जला दिया. நீ குடிக்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லிச்சான். आप दारू पियो कुछ नहीं है वैसे बता நீ दिया. கிளப்புக்கு போகலாம், என்ன வேணாலும் ஆடலாம், உன் இஷ்டப்படி வாழலாம், கையில பச்சை குத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். आप क्लब में जाओ और टाटू करो, कुछ भी करो, अपनी मर्जी से करो. போக போக இந்த சகோதரிக்கு இது பிடிக்காமல் போகிறது. बहुत दिन के बाद ये बेटी को ये पसंद नहीं हो रहा है. தன்னை யாரோ அழுத்துகிறது போல ஒரு உணர்வு. कोई व्यक्ति उनको धक्का दे रहा है वैसे सोच रहा है. இவளுக்கு இதுல இருந்து வெளியில வரணும். ये इनको इससे बाहर आना है. ஆனா வெளியில வர முடியல. बाहर नहीं आ सकते उनको. ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகிறாள். हर दिन वो दुख ஒவ்வொரு நாள் ராத்திரியிலே அந்த அசுத்தாவிகள் அவளோடு போராடுகிறது. हर दिन वो दुष्ट आत्मा उनसे लड़ाई कर रहा है. She really wants to come out from this. तो उससे बाहर आना चाहता था. அப்ப இந்த சகோதரி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. उसे अपार्टमेंट में वो बेटी थी. ஒரு நாள் அந்த சாத்தான் சபையில் இருக்கிறவர்கள் சொன்னார்களா, நீ தற்கொலை செய்து கொண்டா நீ சீக்கிரம் நீ விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள போயிரலாம்னு சொன்னாங்களா. एक दिन वो चर्च से वो शैतान से बोले आप फांसी डाले तो आप जल्दी अपनी मर्जी से जा सकते हैं. அப்ப இவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது वो फांसी डालने के लिए कोशिश की है. இந்த சகோதரி பார்த்து விட்டாள். ये दूसरे एक बेटी देख लिया था. இவளை தடுத்தாள். उनको रुका. தடுத்த போது மணிக்கூறுகள் அழுதாளா. वो बहुत रोया है उसने. அக்கா நான் இதுல இருந்து வெளியில வர விரும்புறேன். मैं इससे बाहर आने के लिए कोशिश தெரியாம நான் மாட்டிட்டேன். मैं इसके अंदर फंस गया. வெளியே வர விரும்புறேன். मैं इससे बाहर आना चाहता हूं. காப்பாத்துங்கன்னு காலை பிடிச்சு அழுதாளா. मुझे बचाओ बचाओ वैसे उन्होंने पैर में पकड़ा. என்கிட்ட வாட்ஸ்அப்ல அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. उसको वॉइस मैसेज अभी भी मेरे पास. கனடால இருந்து ஃபோன் பண்ணி சொன்னா அண்ணே அந்த தங்கச்சி காப்பாத்துங்கண்ணே. भाई उस बेटी को அண்ணே அந்த தங்கச்சி காப்பாத்தணும்னே. बेटी आप उस बेटी के बचाओ. அவன் தனக்கு மீறி செய்றானே. वो अपने मर्जी से नहीं है, उनका अलग बात कर रहा है. சாத்தான் கையில் இருக்கிற அம்புகள். शैतान हाथों में. சாத்தான் கையில் இருக்கிற அம்புகள். शैतान हाथ का சில நேரம் நீ என்ன செய்றேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. சில நேரம் நீ என்ன யோசிக்கிறேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. சாத்தான் கையில் இருக்கிற அம்புகள். शैतान हाथों में तीर के समान. there is a good news. இந்த வாலிபர் முகாமில் உன்னை அவன் கையில் இருந்து பறிச்சு வாங்குறதுக்கு ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். परमेश्वर आपको उनसे बचाने के लिए कोशिश कर रहा है. உன்னை அவன் கையில் இருந்து பறித்து வாங்கும்படி शैतान के हाथ ஒருவர் வந்திருக்கிறார். एक व्यक्ति आ रखा है. சஃபரியந்தல்ல ஃபசந்தல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Glory to God. Hallelujah. 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 உனக்கே தெரியாது. आपको पता नहीं होगा. நீ சத்துரு கையில இருந்து உன் அம்மா அப்பாவை காயப்படுத்திட்டு இருக்கிற. आप शैतान के हाथों में तीर के समान आपके माँ पिता को चोट पहुंच रहे हो. உனக்கே தெரியாது நீ சத்துரு கையில இருந்து உன் பாஸ்டரை காயப்படுத்திட்டு இருக்கிற. आप अपने पास्टर को भी आप चोट पहुंच रहे हैं अपने शैतान के हाथों में बैठ. உனக்கு பிடிச்சு இதை செய்யல. आप अपनी मर्जी से नहीं कर रहे हैं. பவுல் சொல்றாரு. पौलुस से कहता है நிர்பந்தமான மனுஷனா मैं अचान व्यक्ति हूं. मैं என்ன மரண சரீரத்திலிருந்து யார் விடுவிப்பா. इस मृत्यु का शरीर से मुझे कौन बचाएगा. ஒரு தடவை மாட்டிட்டோன்னு வைங்களே. हम एक बार फंस गया तो வெளியில வர முடியாது. बाहर नहीं आ सकते. इंस्टाग्राम ஒரு மோகம். इंस्टाग्राम एक फंसा हुआ चीज है. फेसबुक ஒரு மோகம். फेसबुक भी ऐसे एक चीज है. இது நீ இதுல மாட்டிட்டனா इसका अंदर एक बार फंस गया तो ஒரு அம்ப போல உன்னை எய்து விட்டுட்டே இருப்பான். वो शैतान आपको एक तीर के समान उसको यूज करेगा. நீ நினைக்கிற மெசேஜ் தானே அனுப்புறோம். आप सोचते मैं एक छोटा मैसेज भेज रहा हूं. இல்ல மெசேஜ் ஒரு அம்பு. वो एक मैसेज एक तीर के समान. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். नीति वचन में से लिखा हुआ है அம்பு அவன் ஈரலை பிளந்தது. तीर उनका हृदय को तोड़ दिया था. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. तीर उनके हृदय के अंदर चले गया था. இருக்கிற வாலிப தங்கச்சி பாருக்கிட்டனா ஒரு அண்ணனா கேக்குறேன். ये मेरा बेटी है मेरा बेटा. நீ சத்துரு கையில ஒரு அம்பா மாறிட கூடாது. शैतान के हाथों में एक तीर के समान ना हो. உன்னை பயன்படுத்தி யாரையும் இந்த தலைமுறையில பிசாசு விழத்தள்ளிட கூடாது. शैतान आपको उठाकर इस दुनिया में किसी को नीचे ना करे. தம்பி மாற்ற கேக்குறேன். मैं आपका बेटा को ऐसे बताऊं. உன்னை பயன்படுத்தி பிசாசு யாரையும் விழத்தள்ளிட கூடாது. शैतान आपको यूज कर और किसी को नीचे गिराने के लिए कोशिश ஆனா करता है. மூணாவது ஒரு கூட்ட அம்புகள் இருக்கு. तीसरा एक ग्रुप है. இவங்க யாரு தெரியுமா? कैसे ग्रुप है? கர்த்தருடைய கைகள் அலங்காரமான கிரீடம் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியா கைகளை தட்டி. Hallelujah. தமிழ் தெரியுமா? Hallelujah. கை Hallelujah. தட்டுங்கம்மா. Glory to God. Hallelujah. கை தட்டி ஸ்தோத்திரம் கோஆபரேட் பண்ணுங்க.
இவங்க கர்த்தர் கையில இருக்கிறவங்க. हम परमेश्वर के हाथों में एक तीर के समान இவன் है। என்ன செய்வார் தெரியுமா? परमेश्वर क्या करेगा? நெகேமியா ஒரு அம்பு. नेहेमिया एक तीर है। இவன் கர்த்தர் கையில இருந்தான். परमेश्वर के हाथों में அவனை வைத்து அலங்கம் கட்டினான். उनको लेकर எஸ்ரா ஒரு அம்பு. எஸ்ரா एक तीर है। அவனை வைத்து उनको लेकर ஓ சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை திருப்ப பண்ணினார். எஸ்தர் ஒரு அம்பு. அவளை பயன்படுத்தி சூசான் அரண்மனையில ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினார். உன்னை கர்த்தர் கையில ஒரு அம்பாக பாலிக்க விரும்புகிறார். परमेश्वर आपको एक तीर का समान अब देखता है। हालेलुया। கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. Hallelujah. ஷபர ஹசக தூரா பாபா ரிகட கதரபா நதரபா. என்னோட ஆண்டவர் பேசுறாரு. உடனே நல்ல கைத்தட்டு தம்பி, நல்ல கைத்தட்டு. கைத்தட்டுனா ஒண்ணும் செத்துற மாட்டோம். கைத்தட்டு, கைத்தட்டு. ஆண்டவருக்கு மகிமை கொடு. ராஜாக்கள் தன் பலனை தேவனுக்கு கொடுக்கட்டும். டூப்ளிகேட்டா கை தட்டாதீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. பெஸ்ட் கொடுங்க. ஆபேலை போல பெஸ்ட் கொடுங்க. आपका बेस्ट को आप परमेश्वर को दे दो। வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. बाइबल कहता है। நான் உங்களை ஹார்ஷா பேசுறேன்னு நினைக்காதீங்க. मैं गुस्सा से बात कर ऐसे नहीं सोचना है। எனக்கு ஆதங்கம், मुझे मेरा इच्छा था, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு ஒரு ஆதங்கம், जो मेरे अंदर रहता है वो पवित्र आत्मा की एक इच्छा है। பரிசுத்தவான்களுடைய ஆதங்கம், इनका इच्छा ऐसे था, எங்க பிள்ளைங்க ஆண்டவர் கையில அம்பா இருக்கணுமே. मेरे बच्चे लोग परमेश्वर के हाथों में तीर के समान बने। ஆண்டவர் கையில அம்பா இருக்கணுமே. मेरे बच्चे लोग परमेश्वर के हाथों में तीर के समान बने। எங்க பார்த்தாலும் किधर भी देखे ஒரு கூட்டம் யார் கையிலுமே இல்ல. एक ग्रुप किसी के हाथों में नहीं है। ஒரு கூட்டம் சத்துரு கையில மாட்டிட்டான். एक ग्रुप शैतान के हाथों में है। ஒரு சின்ன கூட்டம் மட்டும் தான் கர்த்தர் கையில இருக்கு. एक छोटा ग्रुप परमेश्वर के हाथों में है। ஆனாலும் फिर भी கர்த்தருடைய கையில அந்த களிமண் கெட்டு போயிட்டு, फिर भी उनका परमेश्वर के हाथों में वो मिट्टी खराब हो गया था। கர்த்தர் கையில தான் இருக்கிற, मैं परमेश्वर के हाथों में है, சபையில தான் இருக்கிற, कलीसिया के अंदर है मैं, ஆனா கெட்டு போயிருக்கிற. फिर भी मैं टूट गया था। உன்னை வேற பாத்திரமா வணைய விரும்புகிறான். परमेश्वर दूसरे बर्तन உன்னை के வேற பாத்திரமா வணைய விரும்புகிறான். दूसरे बर्तन के जैसे இந்த बना। முகாம் முடிஞ்சு போகும்போது इस मीटिंग के बाद உன்னை shoot you like an arrow. आपको एक बड़ा உன்னை அம்ப போல ஏய விட போகிறார். உன்னை அம்ப போல உருவாக்க விரும்புகிறார். तीर का समान यूज कर रहा है। உன்னை கூர்மையான அம்புகளாய் மாற்ற விரும்புகிறார். एक तीर का समान आपको यूज कर रहा है। சரி, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? परमेश्वर क्या कहना चाहता है? நீ யார் கையிலும் இல்லாத அம்பா இருக்கலாம். आप किसी के हाथों में ना हो एक तीर का समान हो जाए। ஒருவேளை உங்களே அறியாம பிசாசு கையில அம்பா மாறி இருக்கலாம். कई बार आपका जानकारी के बिना आप शैतान के हाथों में तीर का समान भी हो जाए। கர்த்தர் கையில இருந்துட்டும் கெட்டு போன பிரயோஜனம் இல்லாத அம்பா இருக்கலாம். परमेश्वर के हाथों में भी है, फिर भी यूज ना होने वाले एक दीवार का एक तीर का जैसे हो जाएगा। எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. आप कैसे भी हो जाए। என்ன யாருக்குமே பிரயோஜனம் இல்ல சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? आप ऐसे सोचते मुझे किसी को जरूरत ही नहीं, किसी को पसंद नहीं, ऐसे सोचते आप। ஒன்னு அவர் கையில எடுக்க விரும்புகிறார். आपको परमेश्वर उठाने के लिए चाहता है। நீ சத்துரு கையில மாட்டி இருக்கிறியா? आप शैतान के हाथों में थे। ஒன்னு அவங்கிட்ட இருந்து பறிச்சு வாங்குவதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். आपको उनसे हटा कर परमेश्वर நீ கர்த்தர் கையில் கெட்டு போய் இருக்கிறாயா? परमेश्वर के हाथों में टूटा हुआ व्यक्ति है। तो சபைக்குள் இருந்தும் ஆராதனை கூடத்துக்குள் இருந்தும் பிரயோஜனமற்று இருக்கிறாயா? कलीसिया के अंदर है, आराधना के உன்னை अंदर வேறு மனுஷனாய் மாற்றும்படி வந்திருக்கிறார். आप एक दूसरा इंसान के जैसे बनाने के लिए परमेश्वर आ रखा है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஒரு சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். कई बात बोलकर परमेश्वर में आशीष இப்ப देना எத்தனை பேர் चाहता है। என் கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியும்? आप कई लोग कितने लोग हाथ उठाकर प्रार्थना कर सकते हैं? ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம். एक मिनट में आंख को बंद करें। நீ யார் கையில இப்ப அம்பா இருக்கிறன்னு உங்களுக்கு தெரியும். आपको जानते हैं मैं किसके हाथों में, किसके हाथों में मैं तीर का நீங்க समान। பொய் சொல்லாம இப்ப ஜெபிக்கணும். आप बिना झूठ बोलकर अभी प्रार्थना करना है। ஆண்டவரே நான் யார் கையில இல்லாத அம்பா இருக்கிறேன். परमेश्वर में किसी के हाथों में नहीं है वैसे एक तीर का समान है। ஞானேசன் சொன்ன மாதிரி भाई ज्ञानेश भाई ने बोला है, நான் பொய் சொல்ல விரும்பல. मैं झूठ नहीं बोलना चाहता। நான் யார் கையிலயுமே இல்லாத ஒரு அம்பா இருக்கிறேன். किसी के हाथों में नहीं है। நான் உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன். मैं दुनिया के लिए भी यूज नहीं है, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன். परमेश्वर के लिए भी यूज नहीं है। என்ன ஏசப்பா எடுத்துக்குவானே? मुझे परमेश्वर लेगा नहीं है। இல்லன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நான் பிசாசு கையில என்ன அறியாம மாட்டிட்டேன். मैं बिना मेरा जानकारी के बिना शैतान के हाथों में पहुंच गए। मैं இப்ப என்ன ஏசப்பா மீட்டு கொள்ளுவாரா? मुझे परमेश्वर छुड़ाएगा नहीं है। இல்லன்னா நாங்க கேட்ட மாதிரி கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோம். मैं परमेश्वर के अंदर है, ஆனா கெட்டு போய் இருக்கிறோம். मैं टूटा हुआ व्यक्ति हूं। யூஸ்லெஸ்ஸா இருக்கிறோம். मैं यूजलेस हूं। मैं எங்களை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுவாரானே? मुझे परमेश्वर उठाएगा। எங்களை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுவாரானே? क्या मुझे परमेश्वर எங்களை उठाएगा? ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுவாரானே? क्या मुझे परमेश्वर
அப்படியே கை உயர்த்தி ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. आप ऐसे बात कर रहे तो प्रार्थना करें. நீ எந்த அம்பா இருக்குன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க ப்ளீஸ். आप अपनी पहचानो मैं कौन सा तीर हूं. உனக்கு தெரியும் தம்பி நீ எந்த அம்பா இருக்குன்னு உனக்கு தெரியும். जानते आप कौन सा तीर है. தங்கச்சி உனக்கு தெரியும் நீ எந்த அம்பா இருக்குன்னு உனக்கு தெரியும். बेटी आपको जानते आप कौन सा तीर है. ஏசப்பா நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்ப்பா. ये परमेश्वर में किसी के भी यूजलेस हूं. ஏசப்பா நான் பிசாசு கையில இருக்கிறேன் ஏசப்பா. ये परमेश्वर में शैतान के हाथों में हूं. என் அம்மாவை அழ வச்சது போதும். मैं मेरे पेरेंट्स को रोने என் அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சது போதும். मेरे पिता को मैंने रोया नहीं. ஆவிக்குரிய பாஸ்டர் தகப்பனை நான் வேதனைப்படுத்தினது போதும். मेरे पास्टर को मैंने छोटे पहुंचाया. என்ன மீட்டு கொள்ளணும்னு நான் விரும்புறேன். परमेश्वर मुझे वहां से छुड़ा दो. இல்ல நான் கர்த்தர் கையில இருந்து கெட்டு போய் இருக்கிறேன். परमेश्वर के हाथ में फिर भी टूटा हुआ व्यक्ति है. நான் அபிஷேகத்துல நிரம்புறேன் சபைக்கு போறேன். मैं अभिषेक में भर रहा हूं कहीं से கெட்டு போய் இருக்கிறேன். टूटा हुआ व्यक्ति है. என்ன ஏசப்பா எடுத்துக்கொள்ளுவாரா? मुझे परमेश्वर उठाएगा क्या எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? अपने आप सौंपता परमेश्वर के हाथों में. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? कौन कौन सौंपेगा? ஒரு 2-3 நிமிஷம் ஜெபிங்க ப்ளீஸ். 2-3 मिनट प्रार्थना करो. हे परमेश्वर raise your voice. हालेलुया. வாலிப பிள்ளைங்க வாயை திறந்து உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறா. परमेश्वर मुझे भी उठा दे. परमेश्वर आपसे बात कर रहा है. I surrender all. हालेलुया. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. I surrender all. சொல்லுங்களே. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. இப்ப நீ எந்த அம்பா இருந்தாலும் பரவாயில்ல. आप कौन से भी तीर हो जाए. என்னத்த கையில எடுக்கிறதுக்கு வந்துட்டார். आज परमेश्वर आ गया आपको उठाने के लिए. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. अभी देखो. இப்ப நீ எந்த அம்பா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? आपको जानते हैं आप कौन सा तीर है. என்கிட்ட சொல்ல வேண்டாம். मुझे मेरे से ना बोलना है. இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம். किसी से बोलने की जरूरत नहीं है. உங்க மனசுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். आप अपने पहचानना जरूरी है. உங்களை ஆண்டவர்கிட்ட இருக்கிற பிரத்யேகம் என்ன தெரியுமா? परमेश्वर का फीचर क्या था. யாரையும் வெட்கப்படுத்த மாட்டார். परमेश्वर किसी को யாரையும் அவமானப்படுத்த மாட்டார். किसी को खाना नहीं देगा. ஆனா மனசுல நீ நிர்ணயம் பண்ணிக்கணும். आप अपने दिल में सोचो நான் யாரு கையில இல்லாத அம்பா இருக்கிறேன். मैं किसी के हाथों में नहीं है तीर का समान. பிசாசு கையில அம்பா मैं இருக்கிறேன். शैतान के हाथों में तीर का समान है. ஆண்டவர் கையில அம்பா இருந்து கெட்டு போய் இருக்கிறேன். मैं परमेश्वर के हाथों में है फिर भी मैं टूट गया. இப்ப கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். अभी परमेश्वर आपसे बात कर रहे हैं. 2 ராஜாக்கள் दूसरा राजा 13ஆம் அதிகாரம் 13 अध्याय அதனுடைய 15வது வசனம். 15 वचन. 2 ராஜாக்கள் 13:15. दूसरा राजा उसका 13 अध्याय उसका 15 वचन. ஒருவர் வாசிங்க. एक व्यक्ति पढ़ो. 2 ராஜாக்கள் 13:15. दूसरा राजा 13 अध्याय उसका 15 वचन. எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றார். வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றார். போதும், thank you. எல்லாரும் என்ன பாருங்க. सभी इधर देखो. எலிசா அவனை பார்த்து एलिसा उनको देखकर வில்லையும் तीर और அம்புகளையும் उसको लगने वाले பிடியும் என்றார். पकड़ो. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வில்லையும் तीर அம்புகளையும். उसको पकड़ने वाले चीज है. வில்லையும் வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றார். पकड़ो. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? वचन ये कहता है ஒரு வில்லு एक तीर है நிறைய அம்புகள். बहुत सारे अम्ब है. There is only one God. एक ही परमेश्वर है. His name is Jesus. उसका नाम यीशु मसीह We है. are all arrows. सभी उनका तीर நம்ம है. எல்லா அம்புகள் கைகளை தட்டி சொல்லி அட்மின் கேட்கலன்னா बोल कर अभी सुना नहीं है तो சொல்றேன். மாப்பிள்ளை நம்ம தனியா குரூப் தொடங்குவோம். वो ना वो बोल रहे मैं अकेले ग्रुप बनाएगा. இவன் அடுத்த குரூப் தொடங்குறான். वो दूसरा ग्रुप बनाता है. அடுத்த குரூப்ல கொஞ்சம் பேர் சேர்றான். दूसरा ग्रुप में कई लोग जुड़ते हैं. எல்லாரும் தலைவனாக வேண்டும் என்கிற ஆசை. सभी लोग ग्रुप बनाने के लिए आते हैं. वो இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை
ஒரு ஒரு ஆவிக்குரிய உலகத்தை ஒரு 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 தலைமைத்துவ ஆவி பிடித்திருக்கிறது. आत्मिक जिंदगी में एक लीडरशिप का आत्मा भरा हुआ है. Everybody wants to be a leader. सभी लोग लीडर बनने के लिए इच्छा है. Everybody wants to be a leader. सभी लोग को लीडर बनने के लिए इच्छा है. எல்லாருக்கும் தலைவனாகணும்னு ஆசை. सभी लोग को लीडर बनने के लिए इच्छा है. தலைவனாகணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? लीडर बनने के लिए क्या करना है? யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன். मैं किसी व्यक्ति को सुनेगा नहीं. நான் சொல்லி மத்தவங்க கேட்கணும். मैं सुनकर सभी सुनना है. இன்னைக்கு आज நான் என்ன வைக்க சொல்றேனோ मैं क्या बोल रहा हूँ அதுதான் நீங்க சமைக்கணும். वो सभी सुनना है. டெய்லி இவனுக்கு நூடுல்ஸ் கொடுத்தா எங்க போக? डेली इनको नूडल्स देगा तो क्या कहाँ जाएंगे हम? டெய்லி நூடுல்ஸ். हर दिन नूडल्स मांग रहा है. 2 minutes मैगी இவருக்கு வேணும். 2 मिनट का मैगी चाहिए. இவருக்கு வெண்டைக்காய் பார்த்தா பிடிக்காது. उनको भिंडी पसंद नहीं है. இவருக்கு கத்திரிக்காய் பார்த்தா பிடிக்காது. उनका दूसरा सब्जी पसंद नहीं இவங்க है. வீட்ல இவங்க தான் லீடர். उनका घर में वो लीडर है. இவங்க வீட்ல இவங்க தான் லீடர். उनका घर में खुद लीडर இவங்க है. வீட்ல நான் என்ன சமைக்க சொல்றேனோ அதுதான். उनका घर में जो वो कौन क्या बोल रहे वो सब वो बनाना है. சில பிள்ளைகளை பத்திட்டு சில அம்மா மாறு. कई लोग को पैदा करके कई माँ டெய்லி लोग அந்த பிள்ளைக்கு தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை. उनको हर दिन पोटैटो फ्राई और தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை. कर्ड राइस और पोटैटो फ्राई है वो. அதனால தான் தயிர் மாதிரி இருக்க. इसलिए था आप कर्ड का समान है. தயிர் மாதிரி கொல 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 கொலன்னு ஒண்ணுக்கும் இல்ல. பிராய்லர் கோழி மாதிரி. दही के समान है. Humble myself. मैं खुद को नम्रता का कर நான் தலைவனா மாற விரும்பல. मैं लीडर बनने के नहीं जाता हूँ. ஒரு மனுஷன் தலைவனாய் மாறினால் एक व्यक्ति सिर बन गया तो அவன் செயல்பாடு நின்று போய் விடுகிறது என்று அர்த்தம். उनका काम बंद हो जाता है. He is holding a chair. वो चेयर को होल्ड कर He रहा है. is giving some counsels. वो काउंसिल दे रहा है. He sit upon. वो बैठ रहा है. கவனிங்க, வில்லு वो எங்கும் போகாது. किधर भी जाता नहीं. ஆனா அம்புகள் போகும். वो तीर जाता है उधर. God wants to be above. परमेश्वर आपका तीर बनना चाहता है. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, आज परमेश्वर कहता है என் வீட்ல मेरे घर में என் அம்மா அப்பா வில்லா இருக்கட்டும், मेरे माँ पिता நான் அம்பா மாறுறேன். मैं एक तीर के समान हो जाए. இன்னைக்கு ஒரு நாள் आज एक दिन கத்திரிக்காய் கூட்டு நான் சாப்பிடுறேன் மம்மி. कोई भी सब्जी दे दो मैं खाने के लिए तैयार हूँ. சொன்னேன்னா आज आप बोलेगा तो நீ அம்பா மாற தொடங்கிட்டேன்னு அர்த்தம். आप एक तीर के समान बदल गया. மம்மி நீங்க சொல்ற ட்ரெஸ் இன்னைக்கு போடுறேன்னு சொல்லிட்டேன்னா मम्मी आप कौन அவங்களே பாட்டு பாடுறாங்க, वे लोग गीत गाते हैं, அவங்களே பிரசங்கம் பண்றாங்க, पास्टर लोग प्रचार करते हैं, அவங்களே எல்லாம் செய்றாங்க. सारे काम पास्टर लोग करते हैं. நம்ம வந்து आप लोग அப்படியே மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டு போறோம். हम 10 बजे वैसे हम एक लीडर के जैसे उधर जाते हैं कलीसिया में. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर ये कहता है உன் பாஸ்டர் உன் சர்ச்சில் வில்லா இருக்கட்டும், आपका पास्टर आपका घर में आपका कलीसिया में एक बड़ा बन जाए. உங்க சபையில நீ ஒரு அம்பா மாறு. आप एक छोटा काम करने वाला व्यक्ति बन जाए. பாஸ்டர் நான் அந்த வேலையை செய்றேன், पास्टर मैं ये काम करेगा, பாஸ்டர் நான் இதை செய்றேன், पास्टर मैं ये काम करेगा. எனக்கு 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 கார் ஓட்ட தெரியும், मुझे कार चलाने के लिए जानता है, எனக்கு கார் ஓட்ட தெரியும், मुझे गाड़ी चलाने के लिए जानता है. நான் போய் அந்த ஆத்துமக்களை கூட்டிட்டு வரேன். मैं जाकर उसको बुलाकर लेके आएगा. பாஸ்டர் பிஸ்கட் வாங்கணுமா? पास्टर बिस्किट चाहिए आपको? நான் போறேன் பாஸ்டர், என் பைக் இருக்கு. मैं जाकर लेके आएगा. உனக்கு தெரியுமா, நீ நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது உன் பாஸ்டருக்கு கொஞ்சம் சுவாசிக்க இடம் கிடைக்கும். आप छोटे छोटे काम उनके लिए मदद करते हैं, पास्टर को बहुत मदद हो जाता है. எத்தனை பாஸ்டர்ஸ்க்கு உதவி செய்யறதுக்கு அம்புகள் இல்ல தெரியுமா? कितने पास्टर लोग को इतने लोग मदद करने कोई नहीं है. அவங்களே எல்லாம் செய்றாங்க. वो सारे काम खुद करता है. நீ உன் சபையில இந்த சிறுவர் ஊழியத்தை நான் பாத்துக்கிறேன். आपने कलीसिया में मैं चिल्ड्रन मिनिस्ट्री को मैं देखूंगा. பாஸ்டர் எல்லா வாலிப பிள்ளைகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, पास्टर जवान लोग के बारे में आपको सोचने की जरूरत नहीं है. நான் அந்த பிள்ளைங்களை கரெக்டா கூட்டிட்டு வந்துடுறேன். मैं उनको बुलाकर लेके आएगा. நான் ஒரு அம்பா மாறுறேன். हमें एक इंसान बन जाएगा. இந்த ஜெபம் நடத்துறத நான் போய் சொல்லிடுறேன் பாஸ்டர். ये मीटिंग के बारे में मैं जाकर बता நம்ம दूंगा. மீட்டிங் நடக்குது இல்ல, हमारा मीटिंग के बारे நான் में நோட்டீஸ் அங்கங்க போய் கொடுக்கறேன். मैं नोटिस दे देगा सभी जगह में. உனக்கு தெரியாது தங்கச்சி, बेटी आपको जानता नहीं உனக்கு है, தெரியாது தம்பி, बेटा आपको जानता नहीं है. பாஸ்டர் மேடையில ஏறி வரும்போது டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது உனக்கு தெரியும். आपका पास्टर में जब स्टेज पर आता है वस्त्र पहन रखा है, பட் இன்டர்னலி தே ஆர் ப்ளீடிங். पर दिल का अंदर वो रो रहा है. உள்ளுக்குள்ள அழுகுறாங்க. दिल का अंदर वो पास्टर रो रहा है. எனக்கு ஒரு தம்பியினுடைய ஹெல்ப் இல்லையே, मुझे मदद करने के लिए कोई नहीं என் है, கூட நிக்கிறதுக்கு ஒரு வாலிபன் இல்லையே, मेरे साथ खड़ा होने के लिए कोई नहीं है, தரிசனத்தை செய்யறதுக்கு ஒரு வாலிப பிள்ளை இல்லையே. मुझे मदद करने के लिए कोई नहीं है. எத்தனை பாஸ்டர் அம்மாவுக்கு அந்த குமுறல் இருக்குது தெரியுமா? कितने पास्टर लोग हैं, இன்னைக்கு நீ அம்பா மாறிட்டனா, आप उनको मदद உன் சபையில இருந்து உன்னை அம்பா போல எய்து விட போகுதா? आप कलीसिया में के तीर का समान परमेश्वर यूज करेगा आपको. என்னுடைய ஆயுசு நாட்கள்ல मेरे जिंदगी में
நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். मैं प्रार्थना कर रहा हूँ, கடைசி வரைக்கும் இப்படி அம்பா இருக்க விரும்புறேன். मैं एक तीर का समान परमेश्वर को यूज करने के लिए मैं ஏன்னா அம்பு தான் பிரயோஜனப்படும். वो यूज हो जाता है, பில்லு எங்கேயும் போகாது. वो तीर किधर भी जाता नहीं. கர்த்தர் பேசுறது உங்களால உணர முடியுதா? आपको समझ में आ रहा है जो परमेश्वर बोल रहा है? என் குடும்பத்துல நான் அம்பா இல்லாம போயிட்டேன். मैं एक घर में भी अच्छा नहीं हुआ है, என் சர்ச்சில் நான் அம்பா இல்லாம போயிட்டேன். मेरे कलीसिया में भी मैं अच्छा नहीं हुआ है. நீ அம்பாக மாறுவதற்கு ஒப்புக்கொண்டா? आप यूज करने के लिए आपको परमेश्वर हाथ में அடுத்த देगा. வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 13:16. दूसरा राजा उसका 13-16 वचन पढ़ना है. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி ஆ. உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கை மேல் வைத்து போதும் நீ அம்பாக இருக்க ஒப்பு கொடுத்தால் आप एक तीर का समान परमेश्वर हाथों में देगा तो உன் கை மேல அவர் கை வரும். उनका हाथ के ऊपर परमेश्वर का हाथ आएगा. கை வைக்க போறது யாரோ ஒருவருடைய கை அல்ல. आप किसी का हाथों में नहीं The है. God of heavens. इस दुनिया का रक्षक परमेश्वर. எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் வந்தபோது परमेश्वर हाथ जब அவன் ஆகாபின் ரதத்தை மிஞ்சி ஓடினான். आहाब का हृदय का எஸ்ராவின் மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் வந்தபோது एस्रा के ऊपर परमेश्वर का दया அவன் சிலரை கடக்கிற ஜனங்களை திருப்பினான். तुम्हारा लेके आए उनको. கர்த்தர் கரம் அவன் மேல் இருந்ததினால் परमेश्वर हाथ उनको அவன் கேட்டதை எல்லாம் ராஜா கொடுத்தான். நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால் परमेश्वर हाथ उनको ऊपर था. அவன் அலங்கத்தை கட்டினான். वो बनाया दीवार को बनाया. தங்கச்சி, बेटी தம்பி, இன்றைக்கு बेटा நீ அம்பா இருக்கிற ஒப்பு கொடுத்தா आप एक तीर का समान देगा तो அவர் கை உன் மேல வரும். परमेश्वर हाथ आपको His ऊपर आएगा. hand is going to mightily rest upon you. परमेश्वर हाथ आपको ऊपर होगा. நான் இன்னைக்கு இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? मैं इतना बात करने के क्या करने ஒரு கரம் என் மேல இருக்கு. मेरे ऊपर एक हाथ है. நானும் பலவீனன் தான். मैं भी थका हुआ व्यक्ति है. நானும் பலவீனன் தான். मैं भी थका हुआ व्यक्ति है. நானும் உங்களை போல சராசரி மனுஷன். मैं भी आपका जैसे एक साधारण व्यक्ति ஒரே है. ஒரு வித்தியாசம். एक फर्क है. The hand of the Lord is upon me. परमेश्वर हाथ मेरा ऊपर है. இன்னைக்கு நீ அம்பா மாறினா आज एक तीर का समान हम आएगा. எலிசாவை பார்த்து சொல்றாரு, एलिसा को देखकर ये कहता है, நீ வில்லை. I prophesy over North Indian people. मैं नॉर्थ इंडिया पीछे के लिए मैंने भविष्यवाणी की. சகோதரா சகோதரி, बेटा बेटी இந்த கன்வென்ஷன் முடித்து நீ போகும்போது इस मीटिंग के बाद you are going to be with the hand of God. परमेश्वर हाथ आपको ऊपर. Clap your hands in the name of Jesus. ताली बजाकर परमेश्वर का धन्यवाद करें. அடுத்து வாசிக்கலாம். அடுத்த வசனம் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் வாசிங்க 17. கிழக்கே இருக்கிற ஜன்னல்களை கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். திறவும் என்றார். அவன் அதை திறந்த போது அதை அவன் திறந்த போது எலிசா எய்யும் என்றான். எலிசாயையும் கை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. கிழக்கில் இருக்கிற हमारा तीर सक्सेसफुल तीर बन जाता है. இன்னைக்கு நிறைய பேர் தவறான இடத்துல ஏயப்பட்டு விடுகிறோம். कई बार हम अलग गलती जगह में हम पहुंच गए. हम குறித்த நேரத்துல பிரசங்கம் முடிக்கணும். मैं प्रचार को सही समय पूरा करना है. திரும்பவும் சொல்லுகிறேன், मैं दोबारा बोल रहा हूँ, இந்த மாதிரி கூட்டங்கள் நமக்கு திரும்ப கிடைக்காது. इस ऐसे मीटिंग हमें दोबारा मिलेगा नहीं मिलेगा हमें पता नहीं. நீ ஹோட்டல்ல பணம் கொடுத்து பிரியாணி சாப்பிடலாம். आप होटल में पैसा देकर आप बिरयानी खा सकते हैं. ஆனா உன் வீட்டு ஃபங்க்ஷன்ல அந்த பிரியாணி பிரெட் அல்வா மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. आपका घर का बिरयानी के जैसे किधर भी मिलेगा नहीं. சோத்தை பத்தி சொன்னாலும் தெரியல, என்னத்தான் தெரியும்? பக்கா லோக்கல் இல்ல, சோத்தை பத்தி சொன்னாவது தெரியணும். खाने के बारे में भी समझ में नहीं आ रहा आपको. ரொம்ப டீசென்ட். யானை கவலை உழுகுற மாதிரி உழுகுறோம் சிக்கன் பீஸ். டோன்ட் மிஸ்டேக் இன் மீ. मिस्टेक मत करो मुझे. மிஸ்டேக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. आपको जो भी बोले मुझे कोई बात नहीं. உண்மையா இருங்க. आप सच्चाई हो जाए. நடிக்க கூடாது. आप एक्टिंग मत करो. ஆக்ட் பண்ண கூடாது. एक्टिंग मत करो. ஹோட்டல்ல போனா பணம் கொடுத்தா பிரியாணி சாப்பிடலாம். होटल में जाएगा तो हम पैसा देकर बिरयानी खा सकते हैं. ஆனா ஃபங்க்ஷன்ல சாப்பிட்ட பிரியாணி மாதிரி இருக்காது. जो हमारा घर में बना हुआ बिरयानी के जैसे नहीं இந்த होगा. கல்யாண வீட்டுக்கு போனாலும் வாளியில சாப்பாடு வந்துருது. हाँ हम मैरिज हाउस में जाए उधर भी खाना आ जाता है. பாயசம் வந்துருது. हमें पायसम मिल जाएगा, खीर मिल जाता है. இது வீட்டு சாப்பாடு. ये घर का खाना है. வீட்டு சாப்பாடு போல ஹெல்த்தி வேற எதுவும் இல்ல. घर का खाना के जैसे कोई भी हेल्थी नहीं है. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பெரிய வாலிபர் கூட்டம் நடத்தினாலும் இப்படி ஒரு சாப்பாடு உனக்கு கிடைக்காது. कन्याकुमारी डिस्ट्रिक्ट में ऐसे मीटिंग चले तो ऐसे खाना आपको मिलेगा नहीं. இது ஹெல்த்தி ஃபுட். ये हेल्थी फूड है ये. हालेलुया.
This will change your life. ये आपको जिंदगी को बदलेगा, This will change your story. ये आपको लाइफ को बदलेगा। சிஃபாலா ஹசிஃபரு சதாரியா லஃபா. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा ये कहता है, சரியான இடத்தில் எய்யப்பட வேண்டும். सही जगह में आप पहुंच गए तू। மரியாள் मरियम தான் खुद சத்திரத்திலே தான் தங்கணும்னு முடிவெடுத்தாள். वो धर्मशाला में रहने के लिए उन्होंने कोशिश की है। சத்திரம் என்று சொல்லப்படுவது சாதாரணமான வார்த்தை போல தெரிகிறது. धर्मशाला एक साधारण शब्द का जैसे हो जाता है। சத்திரம் என்பது பெரிய இடம். वो बड़ा जगह है। சத்திரம் என்பது ரிசார்ட், वो रिसोर्ट का जैसे है, காட்டேஜ், कॉटेज, वो விலையேறப்பட்ட மனுஷர்கள் தங்கக்கூடிய இடம். वो तो बड़े बड़े लोग रहने की जगह है। அப்படிப்பட்ட இடத்துல தான் தங்கணும்னு அவ விரும்பினா. वैसे जगह में रहने के लिए कोशिश की है। விருப்பம் தப்பு இல்ல, वो गलती नहीं ஆனா है। ஆண்டவர் அவளை சத்திரத்திலே எய்யணும்னு முடிவு பண்ணல. परमेश्वर उसी जगह में जाने के लिए कोशिश नहीं அவளை की है। மாட்டு தொழுவத்துல இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். उनका भेड़ का अंदर लेके आने के लिए कोशिश இன்னைக்கு की இந்த है। காலை வேளையில आज सुबह இங்க இருக்கிற யாருமே इधर कई व्यक्ति सभी நம்ம விருப்பத்தை செய்ய முடியாது. हमारा इच्छा को पूरा नहीं कर सकते हम। நான் நேத்து சொன்னேன், मैं कल बोला है, நான் டாக்டரா எய்யப்படணும்னு நினைச்சேன். मैंने एक डॉक्टर के जैसे जाने की कोशिश की है। நீ மாட்டு தொழுவத்துக்கு தான் போகணும்னு தலையில எழுதி இருந்தா நீ எங்கேயும் போக முடியாது. परमेश्वर आप एक மாட்டு தொழுவன்னு சீப்பா நினைச்சிடாதீங்க. वो उसी जगह एक गलती जगह से नहीं सोचना है। உன்னை எய்யப்பட வேண்டிய இடத்துல நீ எய்யப்படலன்னா आप उस जगह में ना जाएगा तो நீ தோல்வியின் அம்பாக மாறி आप போய்விடும். हरा हुआ एक तीर का समान बन जाता है। யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே यहूदी लोगों को एक राजा पैदा हुआ ऐसे सुना। சாஸ்திரிகள் எங்க ஓடி போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ज्ञान लोग किधर गए आपको जानता है? எங்க போனாங்க? ज्ञानी लोग பத்மநாபபுரம் கோட்டைக்கு போனாங்களா? वो इधर पैलेस में गए। எங்க போனாங்க? किधर गए वो எங்க लोग? போனாங்க? किधर गए? எங்க போனாங்க? எங்க போனாங்க? அரண்மனைக்கு போனாங்க. वो पहले पैलेस में गए। யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே यहूदी लोगों को राजा पैदा हुआ ऐसे அங்க सुना। அரண்மனைக்கு போனாங்க. तुरंत वे लोग पैलेस அப்ப அவங்க में गए। மனசுல என்ன இருந்துச்சு? उनके दिल में क्या चीज था? ராஜா இங்கதான் பிறக்கணும், वो राजा तो என் மக இங்கதான் இருக்கணும்னு உங்க அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கலாம். राजा महल में पैदा होने वैसे आपको என் மக இங்கதான் இருக்கணும்னு அம்மா அப்பா விரும்பலாம். आपका माँ पिता को मेरा बेटा इधर होना ऐसे सोच सकता है। ஆனா பிதா இயேசு பிறக்கிறது அரண்மனையில இல்ல, மாட்டு தொழுவத்துல தான் முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிருந்தார். परमेश्वर महल में नहीं है, महल में नहीं है, वो पशुओं के बीच में पैदा हुआ है। இன்னைக்கு தவறான இடத்துல எய்யப்பட்டதுனாலதான் जो गलती जगह में आपने पहुंच किया, உன் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. इसलिए आपका लाइफ यूजलेस बन गया। சாதிக்க முடியவில்லை, आप कुछ भी नहीं कह पाते थे, உன்னால் உயர்த்தப்பட முடியவில்லை. आपको बड़ा नहीं हो रहा। சரியான கவனிங்க, இந்த முன்னாடி என்ன செய்றீங்க? ஒழுங்கா இருமா. हालेलुया। கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. हाथ उठाकर परमेश्वर का धन्यवाद करें। ஸ்கூல்ல இப்படி இருப்பீங்களா தங்கங்களா? இப்படி இருப்பீங்களா? டீச்சர் இப்படி ஸ்க்ரூ கொடுத்துட மாட்டாங்க, சிட் ஸ்ட்ரைட் சொல்ல மாட்டாங்க, அது போல இருக்கணும். we need to discipline them. हम उनको सही करना जरूरी है। பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். बच्चे कैसे बैठना है ऐसे बैठना है। நேத்து மீட்டிங்ல ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்கான். कल मीटिंग में एक बेटा ऐसे बैठा है। அங்க ரோடு போடுறாங்க, அந்த இன்ஜின் ரோலரை உன் மேல ஏத்தணும்னு எனக்கு தோணுச்சு. वो रोड डालने वाले इंजन रोलर है, उसको ऊपर लेके आने की मैंने सोचा। அடக்க ஒடுக்கமா இருக்கணும். हम सही से बैठना जरूरी है। பெப்பர பெப்பேன்னு இருக்க கூடாது. हम ऐसे नहीं बैठना है। டக்கு மாதிரி டக்கு, யூ நோ மீனிங் த டக், வாத்து பக்கு 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 பக்குன்னு இருக்க கூடாது, நல்லா இருக்கணும். சிட் ஸ்ட்ரைட், सीधे बैठ, சிட் ஸ்ட்ரைட், सीधे बैठ சிட் जाओ, ஸ்ட்ரைட். सीधे बैठ जाओ। கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். हाथ उठाकर परमेश्वर का சரியா எய்யப்படலன்னு வைங்களேன், तब तक हम सही से चलाए नहीं உன்னை तो எய்ய வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு நாம ஜெபிக்க போறோம். आज हम प्रार्थना करने के लिए जा रहे हैं। ஏசப்பா என்ன சரியான இடத்துக்கு நீங்க ஷூட் பண்ணணும். परमेश्वर सही जगह में मुझे भेज दो। என் விருப்பம் வேண்டாம், मेरी इच्छा नहीं है, எனக்கு நிறைய ஆசை இருக்கு. मुझे बहुत सारी इच्छा है। இங்க இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க நீங்க சொல்றீங்க, सभी जवान लोग को बोल सकते हैं आप, நான் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டேன், मैं ऐसा होने के लिए कोशिश की है, ஆனா என்னால அது படிக்க முடியல, मैं उसको नहीं पढ़ा सकता था, என்னால அந்த எல்லைக்கு போக முடியல. मैं तब तक पहुंचा नहीं है। நோ मैं ப்ராப்ளம், कोई बात நீ नहीं, சரியான இடத்துக்கு ஷூட் பண்ணப்பட்டிருக்கிற. आप सही जगह में पहुंच गए। अब நீ இப்ப படிக்கிற பிஏ இங்கிலீஷ் கர்த்தர் உன்னை ஷூட் பண்ண இடம். जो बीए इंग्लिश आप पढ़ रहे हैं, நீ இப்ப படிக்கிற பிகாம் கர்த்தர் உன்னை ஷூட் பண்ண இடம். आप अभी बीकॉम पढ़ रहे हैं, ஒருவேளை परमेश्वर நீ को भेजा है। நினைக்கலாம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் போலியே நினைக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை எய்த இடத்துல நீ இருக்கிற சந்தோஷப்படு, கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर आप किस जगह में जलाए उस जगह में पहुंच गए। आप நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ताली बजाकर हाथ उठाकर परमेश्वर का धन्यवाद करें। நீ ஒருவேளை ஐஐடில படிக்க முடியாம இருக்கலாம், आप आईआईटी में नहीं जाए होगा शायद, ஆனால் ஐஐடி
ஐஐடியிலே உனக்கு வெளிப்படாத நட்சத்திரங்கள் இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் உனக்காக வெளிப்படும். आईआईटी में जो नहीं हुआ वो इस आर्ट्स कॉलेज में आपके लिए आ जाएगा. கர்த்தர் எய்கிற இடத்துல வான சாஸ்திரிகள் உன்னை தேடி வருவார்கள். கர்த்தர் எய்கிற இடத்துல உனக்கு மைப்பர்கள் உன்னை தொழுது கொள்ளுவார். ஓ தேவனுக்கு மகிமை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் உன்னை வைக்கிற இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வந்து விடும். உங்களுக்கு சமாதானம். கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிலர் மேல வல்லமையாய் வல்லமையாய் the Holy Spirit is coming. It's coming. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு தெரியும் मुझे जानता है எத்தனையோ வாலிப பிள்ளைங்க बहुत जवान लोग தேவன் எய்ய வேண்டிய இடத்துல எய்யப்படாம परमेश्वर जिस जगह में उनको चलाना चाहता उस जगह में गए நான் नहीं. இதை தான் படிப்பேன், मैं ये पढ़ेगा, இதை தான் செய்வேன்னு मैं यही करेगा. தான் இஷ்டத்துக்கு எய்யப்பட்டதுனால अपने हिस्से से उन्होंने डायरेक्शन चेंज की है. there is life is full of failure. उनका लाइफ पूरा वो हर गया था. நீ சரியான இடத்துல இருந்தா தான் உனக்கு பாதுகாப்பு கூட கிடைக்கும், तो सही जगह में पहुंच गया तो आपको सुरक्षा भी मिलेगा, உனக்கு தயவு கிடைக்கும், आपको दया मिलेगा, உனக்கு இரக்கம் கிடைக்கும். आपको कृपा मिलेगा. எஸ்தர் ராஜா ஆண்டவர் எய்த இடத்துல இருந்ததுனால தான் यस्तर राज ने परमेश्वर जिस जगह में उनको அந்த भेजा है ஏகாய் கண்கள்ல தயவு கிடைச்சது. वो राजा का सामने उनको दया मिला है. மற்ற ஸ்திரீகளுக்கு ஒரு முட்டைனா இவளுக்கு ரெண்டு முட்டை, वो दूसरा व्यक्ति का एक अंडा है तो इनको 2 अंडा मिला है. மற்றவங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் மேக்கப்னா இவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மேக்கப். इनको ज्यादा मेकअप मिला है டிட்டர்மைன்ட் பிளேஸ். क्योंकि परमेश्वर की जगह में था. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இதுல தவறு பண்ணிடுறோம். हम सभी का गलती कर रहे हैं इसी में. என் ஃபியூச்சரை முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? मेरा फ्यूचर को मैं बनाने के लिए मुझे राइट नहीं है. இருக்கு, உரிமை இருக்கு. हाँ राइट है आपको. எடு, ले लो अपने मर्जी से ले लो. பட் யூ வில் எண்ட் அப் யுவர் லைஃப் வித் a failure. आप हर जाएगा, आप अंत में आप हर जाएगा. எனக்கு தெரியும் லவ் மேரேஜ் பண்ணவன் கேஸ் எல்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியும். हाँ लव मैरिज का लाइफ क्या हुआ था मुझे जानता है. சொல்லணும்ல, मैं आपको बोलना ना, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் புதுசா சொல்றேன். फिर मैं आपको जानता नहीं, मैं नया बोल रहा हूँ आपको. நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எங்க பிள்ளைகளுக்கு எடுத்துட கூடாதுன்னு சொன்னாங்க. हाँ मेरे पास से जो बोला आपको इसके बारे में जानकारी नहीं है. ஆனாலும் நீங்க ஃபியூச்சர்ல அப்படி போயிட கூடாதுங்கிறதுக்காக हाँ अब भविष्य में ऐसे नहीं होना इसलिए मैं बोल रहा हूँ. அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த லவ் எல்லாம் சொல்றாங்க. लोग ऐसे बोल रहे हैं लव ऐसे कुछ बोल रहे हैं. முதல்ல அப்படிதான் தொடங்குறாங்க, ஃப்ரெண்ட்னு தான் தொடங்குறாங்க, पहले फ्रेंड के जैसे शुरू होता है. பெஸ்டின்னு தொடங்குறாங்க. फर्स्ट बेस्ट फ्रेंड he है. is my bestie. He is my best. ஆமா, அப்புறம் பீஸ்டா மாறிடும். அது 20 साल கவனிக்கணும், கொஞ்ச நாள்ல பெஸ்டி வேறையா மாறிடும். हाँ फिर वो दूसरा बन जाता है. அதனால பொதுவா we are recommending. हम रेकमेंड कर रहे हैं. ஆபிரகாம் சாராள்கிட்ட கேட்ட ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? हम सारा से ये बात किया है. நீ என்ன உன் சகோதரன்னு சொல்லிரு. आप मुझे एक ब्रदर के जैसे सोचो. நீங்க சேஃபா வாழணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? आप सुरक्षा से रहने के लिए कौन कौन इच्छा कर रहा है? ஆசையே இல்ல என்ன? सुरक्षा से जीने के लिए आपका इच्छा ரொம்ப नहीं है. பாதுகாப்பா வாழணும்னா हम सुरक्षा से जीने के लिए கிளாஸுக்கு போன உடனே हम क्लास में जाने के बाद கிளாஸ்மேட் பேர் சொல்லி அது ஒருவேளை ஸ்கூல்ல அவசியப்படலாம், ஆனால் சபைகளிலே பொது இடங்களிலே அண்ணான்னு கூப்பிட்டு பழகணும். हाँ आपका क्लासमेट के भी आप भाई बुलाकर आप समझना जरूरी நான் है. ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும். मैं एक एग्जाम्पल बोल रहा हूँ. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி मैं उधार आने के पहले எங்க காலேஜ்ல मेरे कॉलेज में ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தா. फर्स्ट ईयर में एक लड़की आकर जॉइन ரொம்ப की. அழகா இருப்பா, बहुत सुंदर लड़की है. காலேஜ்ல இந்த காலேஜ்ல ஏன் எங்க அப்பா அம்மா எங்களை கொண்டு சேர்த்தாங்கன்னு ஒரு நாள் நான் சண்டை போட்டிருக்கேன். मेरे पापा मामा से बोले इस कॉलेज में क्यों मुझे भेजा है. ஒரு அழகான பிள்ளை கிடையாது. एक भी अच्छा लड़की नहीं है. அன்னைக்கு பார்த்து ஒரு அழகான பிள்ளை வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணிச்சு. उस दिन एक अच्छा लड़की उस फर्स्ट ईयर में आ गया. நாங்க தேர்ட் இயர் படிச்சிட்டு இருந்தோம். मैं थर्ड ईयर पढ़ रहा था. அப்ப எங்க கிளாஸ்ல இருக்கிற வெள்ளரிக்காய், புடலங்காய், கத்திரிக்காய் எல்லா சைஸும் போவோம். हाँ हमारा क्लास का हर लड़का लोग हम सभी मिलकर जाते हैं. அவ கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு क्लास रूम हम आगे खड़ा होकर हम देखते हैं सभी को. பவுடர் கர்ச்சீஃப்ல பவுடர் தட்டி வச்சு எடுத்துட்டு போ. जाते उधर. இப்ப சிஸ்டம் மாறிட்டு, अभी सिस्टम बदल गई. அப்ப கர்ச்சீஃப் पहले कर्चीफ के अंदर போறதுக்கு முன்னாடி हम घर से जाते हैं. ஹோம்வொர்க் செய்யறோமோ இல்லையோ, होमवर्क हम कर रहे हैं ना कर रहे हैं, அழகா மடிச்சு हम सारे अच्छा रखकर இங்க கொஞ்சம் பான்ஸ் ட்ரீம் ஃபிளார் प्रॉम्स पाउडर डालकर இப்படி மூடி, इसके बाद இந்த பக்கம் இது மத்தியானத்துக்கு, ये दोपहर அப்புறம் के लिए, இப்படி மூடி, वैसे ऐसे இது சாயங்காலத்துக்கு, ये शाम के लिए மூடி பாக்கெட்ல பந்து சவைப்போம். उसको पॉकेट के अंदर रखते हैं हम. எங்களுக்கு அப்ப கண்ணாடி எல்லாம் கிடையாது, उससे शीशा नहीं है. ஸ்கூல்ல இருக்கிற கல்வெட்டு தான் எங்களுக்கு கண்ணாடி. हाँ उसका दीवार था शीशा है. அப்படி எல்லாம் பவுடர் போட்டு அந்த கிளாஸ்ல போய் நிப்போம். शीशा का देखकर सभी डालकर हम क्लास के अंदर बैठेंगे. மதிக்கவே இல்லையே,
वो बेटी मुझे देखा भी नहीं है वो लड़की। இது ஒரு 2-3 மாதம் தொடர்ந்துச்சு. 3 महीने में से वो गया था। ஒரு நாள் एक दिन திடீரென்று ஜன்னல் பக்கமாய் அவள் வந்தாள். एक दिन वो அவள் வரும்போது எங்கள் கால்கள் எல்லாம் ஆடிற்று. खिड़की के पास वो लड़की आई। யாரை கூப்பிட போகிறாளோ என்று பயந்து கொண்டிருந்தோம். किसको बुलाने के लिए जा रहे हम जो डर गया था। அப்பமும் கலரான ஒரு பையனை தான் அவ கூப்பிட்டா. फिर भी वो अच्छा लड़का का उन्होंने बुला के लेके गई। அப்புறம் எங்களுக்கு முகம் வாடி போனது. हमारा सार हर एक मुंह அவன் கிட்ட போக 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 वो पास लाने जाने அவனுக்குள்ள பல யோசனை. बहुत योजना है। அவன் கிட்ட போன உடனே वो पास लाने के बाद சத்தமா ஒன்னு கூப்பிட்டா பாருங்க அண்ணேன்னு. जब पास लाने के बाद भाई ऐसे बुलाया। அதோட சத்தம். அடுத்து சொன்னா அண்ணே ஒரு பாட்டில் தண்ணி வேணும்னே. भाई मुझे एक बोतल पानी चाहिए वैसे ஒரு बोल दिया। அடிக்கப்படுகிற மாட்டை போல போனான். போனது மட்டும் இல்ல அவ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த காலேஜ்ல அவன் தான் அவளுக்கு எஸ்கார்டு. யாராவது அந்த பிள்ளையை கிண்டல் பண்ணா அவன் சொல்லுவான் என் தங்கச்சி. वो मेरा இது ஒருவேளை வேடிக்கையா இருக்கலாம். ये आपको एक मजाक के जैसे हो जाएगा। சகோதரி என்கிற பெயர்ல वो ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. बहन एक शब्द में एक पवित्रता பரிசுத்தம் है। இருக்கிறது. बहन एक शब्द में पवित्रता है। சிஸ்டர், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. मुझे एक जीता है। எங்க நான் ஊழியத்துக்கு போனாலும் मैं किधर भी जाए எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். मुझे एक पास्टर को जानता है। உண்டு சின்ன பிள்ளை இருக்கு. बहुत छोटा बच्चा है। அந்த பிள்ளை பேர் பியூலா. उनका नाम ब्यूला। ஆனா அவளை கூட பியூலா சிஸ்டர் தான் கூப்பிடுவேன். मैं उनका भी ब्यूला सिस्टर बुलाते हैं। அங்கிள் வெக்கமா இருக்கு அங்கிள் பியூலான்னு கூப்பிடுங்க அங்கிள். अंकल मुझे बोले ब्यूला बुलाओ, मुझे सिस्टर बच्चे बुलाओ। கால் யூ அஸ் a sister. मैं आपको सिस्टर ही बुलाऊंगा। நான் சகோதரின்னு சொல்றேனோ क्योंकि आप में அங்கே ஒரு வேலி அடைக்கப்படுகிறது. जब मैं என்னால தப்பா யோசிக்க முடியாது. Hallelujah. யாராவது உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றது போல தோணிச்சதுன்னு அண்ணன் கூப்பிட்டுரு, அக்கானு கூப்பிட்டு, தம்பின்னு கூப்பிட்டு, பேர் சொல்லி கூப்பிட்டு பழகாத. உனக்கு நீயே ஒரு பரிசுத்த வேலியை நீ போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நேரம் இல்ல, கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே बोलो प्रार्थना करें। परमेश्वर பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். पवित्रता को मैं बचाना। பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். मैं पवित्रता में என் रहना। பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். मेरे पवित्रता में बचाना है। எத்தனை சர்ச்சஸ்ல பேர் சொல்லி கூப்பிட்டு கடைசி அந்த உறவுகள் தப்பா போயிருக்கு தெரியுமா? कितने कड़ी से हमें नाम बुलाकर वो गलती रास्ता बन गया। எத்தனை பொது இடங்கள்ல ஹாய் பாய்னு சொல்லி தேவையற்ற பிரச்சனைகள் வந்திருக்கிறது தெரியுமா? भाई भाई बोल के कितने जगह में ये मुश्किल हो गया था। இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் உன்னோடு கூட பேசி पवित्र आत्मा आपसे बात कर रहा है। The Holy Spirit is speaking. पवित्र आत्मा आपसे बात कर रहा ஆபிரகாம் சொல்லுகிறார், எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, है। अब्राहम बोल रही है मुझे बड़ाई मिलने के உன்னாலே लिए, நான் உயிர் பிழைக்கும்படிக்கு आपका नाम में मेरा जिंदगी भरने के என்ன लिए சகோதரன்னு சொல்லுன்னு சொல்றார். मुझे एक भाई के जैसे बुलाओ। இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க முடியுமா? आज आपको सौंप दो परमेश्वर के हाथों में। ஆண்டவர் உன்னை எங்க ஏயணும்னு நினைக்கிறாரோ परमेश्वर जिस जगह में आपको भेजना चाहता है அங்கே உனக்கு ஜெயம் கிடைக்கும். उस जगह में आपको जीत அங்கே मिलेगा, உனக்கு பாதுகாப்பு இருக்கும். उधर सुरक्षा मिलेगा, அங்கே உனக்கு கிருபை கிடைக்கும். उधर आपको दया मिलेगा। நீ யார பார்த்தாலும் உனக்கு அவங்க கண்கள்ல தயவு கிடைக்கும். परमेश्वर किसको भी देखे उनके दया நீ ஒருவேளை मिलेगा। ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கலாம், आज कॉलेज में पढ़ ஆனா सकते நீ हैं। தான் அங்க கிங்கா இருப்ப. आप किंग है। நீ தான் தேவனுக்கு சாட்சியா இருப்ப. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करें। இன்றைக்கு இந்த கூட்ட முடிவில் स्कूटी का अंत में ஆண்டவர் உன்னுடைய எதிர்காலத்தை எங்க ஷூட் பண்ணணுமோ அதை காட்ட போறார். परमेश्वर आपका फ्यूचर को किधर भेजना चाहते हैं उधर आपको दिखाना चाहता है। உன்னை சிஎம்சி வெல்லூர்ல தான் ஷூட் பண்ணணும்னா கரெக்டா அங்க ஷூட் பண்ணிடுவார். सीएमसी वेल्लूर में आपको भेजने के लिए परमेश्वर की इच्छा तो उधर जरूर भेजेगा। உன்னை கோயம்புத்தூருக்கு ஷூட் பண்ணணும்னா அங்க ஷூட் பண்ணுவா. कोयम्बतूर में आपको भेजेगा तो उधर जरूर भेजेगा। இல்ல நீ நார்த் இந்தியா போற கேஸ்னா அங்க தான் சுடுவார் உன்னை. नॉर्थ इंडिया जाना तो उधर भी आपको உன்னை எங்க நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். मैं बहुत कोशिश की है, கொஞ்சம் ஹிந்தி எல்லாம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணி हिंदी भी सीखा मैंने थोड़ा। நம்மளும் எங்கயாவது பீகார் மாதிரி எங்கயாவது போயிரலாம். हम भी बिहार के जगह में जाना है, சும்மா அங்கங்கெல்லாம் ஓடாத. मत जाओ। உன்னை வேர்க்கிழமைக்கு சுடணும்னு நினைச்சிருக்கேன். நீ नहीं தமிழ்நாட்டுக்கு தேவை. तमिलनाडु को जरूर என்னை எங்கே ஷூட் பண்ணுகிறாரோ அங்கே நான் போக விரும்புகிறேன். किस जगह में भेजे मैं उधर जाना चाहता हूँ। கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. ஹரபாகது ஷஃபாரியாலா. உன் ஆண்டவர் எய்து விட விரும்புகிறார். परमेश्वर आपको चलाना चाहता है। இது சாதாரண ஒரு பிரசங்கம்னு கேட்டா பிரசங்கம் தான். एक छोटा एक प्रचार के जैसे आप सुन सकते हैं। ஆனா ஆண்டவர் என்னை எய்து விட விரும்புகிறார். आप परमेश्वर से बोले परमेश्वर। கடைசியா வாசிக்கலாம். लास्ट एक वचन पढ़े, 18வது வசனம் சீக்கிரம். 18 वचन भी पढ़े। 18வது வசனம். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றார். அவைகளை பிடித்தான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன்
கடைசி நாட்களிலே ஆண்டவர் பிடிக்க போகிறது அம்புகளை தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் परमेश्वर பண்ணுங்க. आपको चलाना चाहता है. கடைசி நாட்கள்ல தலைவர்கள் தேவையில்லை. परमेश्वर को लीडर का जरूरत ही नहीं பெரிய है. பெரிய பதவியில் இருக்கிறவங்க தேவையில்லை. बड़ा बड़ा पोजीशन சாதாரண அம்புகளை பிடிக்க போகிறா. சாதாரண தீர்க்க வாலிபனே உன்னை பிடிக்க போகிறா. ये जवान लोग வாலிப தங்கச்சி உன்னை பிடிக்க போகிறா. बेटी आपको पकड़ने जाता है परमेश्वर. அம்புகளை பிடியும் என்றார். परमेश्वर आपको पकड़ा है उसको. அடியும் என்றார். उसको मारने के लिए कोशिश की. சொல்லுங்க அடியும் என்றார். அம்புனா யாரு சொன்னேன்? அம்புனா யாரு சொன்னேன்? சொல்லுங்க நான் தான். हाँ बोलो मैं खुद. இப்ப அம்புகளை அடிய சொல்றார். वो उसको मारो, ஸ்மைட், उसको तोड़ो, இது அடி. मारो उसको. அப்ப அவன் எத்தனை தடவை அடிச்சான் தெரியுமா? 3 தரம் அடித்து நின்றான். लिखा हुआ तो 3 बार मार के उन्होंने बंद किया है. 3 தரம் அடித்து 3 बार मारकर நின்றான். छोड़ दिया. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 3 தரம் அடித்து बात बोलो 3 बार मारकर. நின்றான். உடனே தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபம் உண்டவராகி तुरंत प्रभु का दास उनको ऊपर गुस्सा होकर. ஏன் கோபப்பட்டார்? क्यों गुस्सा किए? அம்ப அடின்னு சொன்னார். वो मारने के लिए बोला है. ஆண்டவர் என்னைக்குமே இது என்ன இங்க அம்புகளை அடியும்னு சொன்னார். हाँ उसको मारने के लिए बोला है. God set any boundary. परमेश्वर कोई भी बाउंड्री नहीं रखा है. உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பவுண்டரி கிடையாது. आपको आत्मिक जिंदगी में कोई बाउंड्री नहीं है. இத்தனை தடவை தான் அடின்னு சொல்ல மாட்டா. इतना बार मारो ऐसे नहीं बोलेगा. இவ்வளவுதான் உன் எதிர்காலம்னு சொல்ல மாட்டா. आपका जिंदगी इतना ऐसे नहीं बोलेगा. நீ எத்தனை தடவை அடிக்கிறியோ அத்தனை தடவை உன்னை உயர்த்தும். आप कितना बार मारने के लिए तैयार है उतने बार आपको परमेश्वर उठाएगा. ஆபிரகாம் கிட்ட சொல்லல, अब्राहम से नहीं बोला है நீ கரெக்டா 25 கிலோமீட்டர் நட. आप 25 किलोमीटर जाओ. இந்த பக்கம் 43 கிலோமீட்டர் நடக்கலாம். इधर 40 किलोमीटर जाओ. 10 லிட்டர் பெட்ரோலுக்கு பைசா தருவேன்னு சொல்லல. आप 10 लीटर को पेट्रोल का पैसा देगा ऐसे नहीं बोला. எந்த மட்டும் நடந்து திரிவாயோ आप कितना दिन कितना जगह आप घूमेगा வரைக்கும் நான் உனக்கு वो சுதந்திரம் सारे आपको में आपको पास देगा. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஹalleluya. கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். ஓஹோ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்ணை திறந்து கைத்தட்டி கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையில் ஜெய கொடியா. லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமமா. லேலூயா. கை அசைத்து பாடுவோம். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா. லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹalleluya. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி. அறிக்கை செய்யுங்க. ஏழும் பட்டும் கிதியோ நின் சேனைகளா. லேலூயா. மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹalleluya. உங்க சத்தம் கேட்கட்டும். உங்க சத்தம். ஏழும் பட்டும் சேனைகளா. லேலூயா. மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று. once again உங்க சத்தம் எழும்பட்டும். எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். ஹalleluya. முழங்கட்டும் வழி என்று. ஹalleluya. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கட்பார்க்கும் பூமி எல்லாம் என் கல்வாரி கோடி பறக்கும். கால் மிதிக்கும் ताली बजाकर கர்த்தருக்கு சொந்தம். கைகளை அடித்து பாடுவோம். ஹalleluya. கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கோடி. ஒரு தடவை
கைத்தட்டு எழும்பட்டும் ஏழும் ஹalleluya முழங்கட்டும் ஒரு தடவை எழும்பட்டும் சேர்ந்து கைத்தட்டி எழும்பட்டும் எழும்பட்டும் ஓரபா சதரஹசியா முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்னில் இயேசுவே கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆண்டவர் அவனுக்கு அம்பை எவ்வளவு நேரம் அடிக்கணும்னு சொல்லல. परमेश्वर कितने बार मारने के लिए उनको बोला नहीं. அம்புகளை பிடியும், उसको पकड़ो, அம்புகளை அடியும், उसको मारो. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது जब परमेश्वर के व्यक्ति को चुनता है, ஒரு பெரிய பரந்த தரிசனத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறார். एक बड़ा उद्देश्य के लिए उनको चुनता है. ஆனால் மனிதன் தனக்காக ஒரு வட்டத்தை அமைத்துக் கொள்ளுகிறார். इंसान अपने लिए एक राउंड बनाता है. அடி என்று சொல்லுகிறார். जब मारने के लिए बोलते हैं, 3 தரம் அடித்தான். वो 3 बार मारा है. 1 2 and 3 and he stopped. वो बंद किया. அவன் நிறுத்தின உடனே எலிசாவுக்கு பதட்டம் உண்டாயிற்று. एलिशा को गुस्सा आ गया. ஏன் நீ நிறுத்தினாய்? क्यों बंद किया? ஏன் நீ நிறுத்தினாய்? क्यों बंद किया? இன்னும் 5-6 தடவை அடிச்சிருந்தா 5-6 बार और भी मारेगा तो சத்துருக்களை தீர முடியடிச்சிருக்க முடியுமே. आप अपने शत्रु को मार सकते हैं आप. ஏன் கோபப்படுறார் தெரியுமா? क्यों गुस्सा किए? ஏன் கோபப்படுறார் தெரியுமா? क्यों गुस्सा? நீ அம்பே அடிக்க தெரியாதவனா இருந்தா உன் மேல கோபப்பட மாட்டான். आप उसको मारने के लिए भी नहीं जानते तो आपको गुस्सा नहीं करेगा. உனக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாதுன்னா கோபப்பட மாட்டான். यीशु मसीह कौन है आपको नहीं जानते तो आपको आपसे गुस्सा नहीं உனக்கு करेगा. ஆராதிக்க தெரியாதுன்னா கோபப்பட மாட்டான். आपको आराधना करने के नहीं जानते तो आपको உனக்கு गुस्सा नहीं பைபிள் करेगा. வாசிக்க தெரியாதுன்னா கோபப்பட மாட்டான். बाइबल पढ़ने के लिए नहीं जानते तो आपको गुस्सा नहीं करेगा. உனக்கு 3 தடவை அடிக்க முடியுது இல்ல, आपको 3 बार मारने के लिए जानता है, உன்னால இன்னும் அடிக்க முடியும். और भी आपको मार सकता है. உன்னால 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுது இல்ல, 10 मिनट के लिए प्रार्थना कर सकते हैं. आपको 2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியும். 2 घंटे के लिए भी प्रार्थना कर सकता है. உன்னால கொஞ்சம் பரிசுத்தமா வாழ முடியுது இல்ல, थोड़ा पवित्रता में आपको रह सकता है. இன்னும் பரிசுத்தமா வாழ முடியும். और भी पवित्रता भी आपको आ सकता है. அம்ப அடிச்சவன் நம்பல, वो मारा उनको विश्वास नहीं किए, இங்க சொன்னவர் நம்புறாரு. जो बोलने वाले व्यक्ति विश्वास कर रहे हैं. உன்னால முடியும். आपसे हो सकता है. என்ன பல நேரம் நான் நம்பல, मैं खुद मेरे बारे में कुछ सोचा नहीं मैंने, ஆனா என்னை அழைத்தவர் என்னை நம்பினார். जो मुझे बुलाया उन्होंने विश्वास किया मेरे ऊपर. தடவை என்னால முடியாது, मैंने बोला मैं मुझसे नहीं होगा. பழைய பாவங்கள் எனக்குள்ள மறுபடி வருகிறது. वो पाप मेरे ऊपर दोबारा आ रहा है. ஆனா என்னை அழைத்தவர் சொன்னார், जो मुझे बुलाया, இல்ல இன்னும் உன்னால முடியும், आपसे हो जाओगा. இன்னும் உன்னால பிரசங்கிக்க और முடியும், भी आपसे पवित्र हो இந்த जाएगा. வேதத்தை தியானிக்க முடியும், और भी बाइबल पढ़ இன்னும் सकता है. பரிசுத்த ஆவியில நிரம்ப முடியும், और भी पवित्रता में இன்னும் உன்னால சாதிக்க முடியும். और भी आपसे कर सकता है. வாரத்துல ஒரு நாள் आज एक दिन இத உன்னால செய்ய முடியுமானா? आपको एक दिन कर सकता ஒவ்வொரு நாளும் இத உன்னால செய்ய முடியும். है. हर दिन आपको कर सकता है. கன்வென்ஷன் கூட்டத்துல 4 நாள் 4 दिन உன்னால இத செய்ய முடியுமானா? आपको कर सकता है. வாழ்க்கை முழுவதும் இத செய்ய முடியும். जिंदगी भर कर 3 தடவை மட்டுமல்ல, உன்னால 5-6 தடவை அடிக்க முடியும். एक बार नहीं, ये बहुत बार आप मार सकता है. ஒன்று, पहले உன்னால இன்னும் ஆராதிக்க முடியும், आपको और भी आराधना कर सकता है, உன்னால இன்னும் ஜெபிக்க முடியும், और भी प्रार्थना कर सकता है, உங்களால இன்னும் பரிசுத்தமா வாழ முடியும். और भी पवित्रता से रह सकता है. நான் சொல்றது புரியுதா? समझ में आ रहा है आपको? முடியாதவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கல்ல. आपको नहीं हो तो कुछ भी नहीं कर सकता. आप உன்னால அம்ப அடிக்க முடியறதால தான் நீங்க வந்திருக்கிற. आपको प्रार्थना कर सकते इसलिए तो आप इधर आए हैं. அப்ப நீ ஒண்ணு இல்லாதவன்னு சொன்னது யார்? आपको कुछ मेरे पास कुछ नहीं कैसे बोल सकता आप? எல்லாருக்குள்ளேயும் அடிக்கக்கூடிய திறமை இருக்கு. परमेश्वर सभी को ये ज्ञान दे रखा है. இப்ப என்ன கேக்குறாரு ஆண்டவர்? परमेश्वर क्या पूछे आपसे? 3 தடவை அடிச்ச நீ இன்னும் கொஞ்சம் அடிக்கலாமே 3 கேக்குறாரு. बार आपने मारा, और भी क्यों मार सकते हैं आप? இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண நல்லது, आप 10 मिनट प्रार्थना की है, और भी प्रार्थना இன்னும் कर கொஞ்சம் அதிக நேரம், सकते हैं. और थोड़ा ज्यादा, இன்னும் கொஞ்சம் அதிகமா. और थोड़ा ज्यादा टाइम. அடுத்து दोबारा மனம் திரும்புதல். मन फिराना. ஒவ்வொரு கூட்டத்திலையும் हर बार हर मीटिंग மனம் में திரும்புதல்ல मन फिराना में அறகுறையாகிறோம். हम आधा आधा कर रहे हैं. குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அடிக்கிறோம். हम थोड़ा मन फिरा है. கமிட்மெண்ட்
पूरा कमिटमेंट உங்க கமிட்மெண்ட் பரிபூர்ணம் அடையணும். हमारा सौंपना ये पूरा होना जरूरी है. அடிச்சா நல்லா அடிச்சிரணும். हम पूरी तरह के पूरा कमिटमेंट அடிச்சா நல்லா அடிச்சிரணும். पूरी तरह हमें सौंपना மனம் जरूरी है. திரும்பினா நல்ல மனம் திரும்பிரணும். मन फिराना पूरी ஒப்பு तरह கொடுத்தா நல்ல ஒப்பு கொடுத்துறணும். देगा तो पूरी तरह देना है. ஆண்டவருக்காக எழும்பிட்டா நல்ல எழும்பிரணும். परमेश्वर के लिए उठ गया तो परमेश्वर के पूरे तरह उठना है. 4 நாள் காக்கா மாதிரி வந்துட்டு திரும்ப ஓடக்கூடாது. 4 दिन थोड़ा टाइम के लिए करते என் वापस ஒப்பு கொடுத்தல் பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். आप परफेक्शन என் அர்ப்பணிப்பு பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். परफेक्शन होना जरूरी है. இன்னைக்கு அதை செய்ய போறோம். நீ கர்த்தர் உன்னை அம்பா கையில் எடுக்க போறார். परमेश्वर आपको उठाना चाहता है. இது அடிக்கப்படுகிறதற்கும் वो मारने के लिए சத்துரு விழுகிறதற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. शैतान गिरने के बीच में कनेक्शन है. நீ அடிக்கப்பட आप मारने நொறுக்கப்பட आप टूट कर கர்த்தர் கையில் ஒரு பலமான ஆயுதமாய் மாறுகிறார். परमेश्वर के हाथों में एक சத்துருவின் சேனை நடுங்க போகிறது. शैतान का सेना உன் தோல்வியின் அடிகள் சத்துருவுக்கு விழுகையாய் மாற போகிறது. शैतान के ऊपर एक बड़ा भार आ जाता है उसको. உங்க கண்களை மூடுங்க. आंख को बंद करे. ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். मैं 5 मिनट खत्म होना चाहता हूं. ஏற்கனவே குறித்த நேரம் முடிந்தது. ஆனாலும் ப்ளீஸ் சாரி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். எல்லாம் உங்க கண்களை மூடுங்களேன். आंख को बंद करे. இன்னொரு அம்பா மாற்றுங்க. मुझे एक तीर के समान बना. தயவு செய்து பின்னாடி இருக்கிற பெரியவங்க இந்த பிள்ளைகளுக்கு நேரா உங்க கையை உயர்த்துங்களேன். जो बड़े लोग ये बच्चे लोग के सामने अपने हाथ फैलाए. आप अपने हाथ को बढ़ाए. இந்த நேரத்தை கூட தூங்குறதுக்காக எடுக்காதீங்க. आप सोने के लिए नहीं ले தயவு रहे செய்து இந்த பிள்ளைகளுக்காக கை உயர்த்துங்க. अपने बच्चे के हाथ फैलाए आप. ஒன்று पहले நான் யார் கையிலுமே அம்பா இல்ல. मैं यार किसी के पीछे में मैं एक तीर का समान नहीं है. இல்ல நான் சத்துரு கையில மாட்டிட்டேன். मैं शैतान के हाथों में भरा हुआ है. இல்ல நான் ஆண்டவர் கையில இருந்துட்டு பிரயோஜனம் இல்லாம मैं இருக்கிறேன். परमेश्वर के हाथ में फिर भी मैं यूजलेस हूं. இவ்வளவு நாள் என் குடும்பத்துல इतना दिन मेरे परिवार में நான் தான் ஒரு வில்லா இருக்கணும்னு விரும்பி இருக்கிறேன். मैं एक तीर का समान रहने के लिए कोशिश की है. நான் தான் தலைமையா இருக்கணும்னு मैं விரும்பினேன். एक लीडर बनने के लिए कोशिश की है. சாப்பாடு விஷயத்துல கூட அப்படிதான் இருந்தேன். खाना विषय में ऐसे था. என் துணி போடுற விஷயத்துல கூட அப்படிதான் இருந்தேன். ड्रेस पहनने में विषय में ऐसे था. मैं ஆனா என் அம்மா அப்பாவை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அண்ணே. मेरे माँ पापा को मैंने बहुत धक्का दिया है. நான் ஒரு அம்பா மாறுறேன். मैं एक आज यूस में बत्ती बनना चाहता हूँ. தம்பி கண்ணை மூடுமா. டேய் கண்ணை மூடுடா. आंख बंद करो. सभी बंद करो. आंख बंद करो. என் சர்ச்சில் நான் ஒரு அம்பா இருக்க விரும்புறேன். मैं कलीसिया में मैं एक तीर बनना चाहता हूँ. பாஸ்டர் நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம். पास्टर मुझे ज्यादा दिक्कत न करना है. அவங்களால ஏயப்படுகிற ஒரு அம்பா நான் மாற போறேன். मैं उनके लिए एक यूस होने वाला व्यक्ति बनना चाहता இது हूँ. முதல் கூட்டம். ये पहले ग्रुप है. அப்படிப்பட்டவர்கள் மேல ஆண்டவருடைய கரம் இறங்கி வர போகிறது. उनका ऊपर में परमेश्वर का हाथ आना चाहता है. இரண்டாவது ஒரு கூட்டம். दूसरा ग्रुप உன்னை சரியான திசையில எய்து விட விரும்புகிறார். आपको सही जगह में भेजने के लिए परमेश्वर कोशिश कर रहा है. ஏன் விருப்பம் வேண்டாம். परमेश्वर मेरा इच्छा नहीं है. நீங்க என்ன எங்க ஏயறீங்களோ அங்க நான் போறேன். तू मुझे किधर भेज रहा था तो उस जगह में जाने के लिए तैयार हूँ. இது இரண்டாவது கூட்டம். ये दूसरा ग्रुप है. மூன்றாவது கூட்டம் யார் தெரியுமா? तीसरा ग्रुप कौन है? அம்புகளை சரியா அடிக்கிறவங்க. उस तीर को सही जगह में भेजने वाला व्यक्ति. நான் ஏற்கனவே ஜெபிக்கிறேன் அண்ணே. मैं पहले भी प्रार्थना कर रहा हूँ. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம் எனக்கு இல்ல. परमेश्वर क्या सोचते वो प्रार्थना नहीं है. ஆராதிக்கிறேன் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை எனக்குள்ள இல்ல. परमेश्वर की इच्छा का जैसे आराधना नहीं कर रहा हूँ. அவர் என்கிட்ட 5-6 தடவை நடத்தும்போது वो बहुत बार मुझे बोला है. 3 தடவை தான் செய்றேன். मैंने 3 बार की है. இன்னும் ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றலனே. मैं परमेश्वर की योजना का अभी तक पूरा नहीं किया है. என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் अपने आप परमेश्वर हाथों में दे. உங்க கண்களை மூடுங்க பார்க்கலாம். अपने आंख को बंद करे. உங்க கண்களை மூடுங்க பார்க்கலாம். आंख को बंद करे. அப்படியே அமைதியா ஒரு 2-3 நிமிஷம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். एक मिनट आंख को बंद कर. சிவா பாபா ரது சபலவதியா ரவா. सभी आंख को बंद करे. எல்லாரும் ஜெபிங்க எல்லாரும் ஜெபிங்க எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க எல்லாரும் ஜெபிங்க. இப்போ நீங்க ஜெபிங்க. நீங்க எந்த கூட்டத்துல இருக்கீங்களோ ஒப்பு கொடுக்க போறீங்க. हालेलुया. ஒப்பு கொடுக்க போறீங்க. ஒப்பு கொடுக்க போறீங்க. ஒப்பு கொடுக்க போறீங்க. धन्यवाद प्रभु धन्यवाद. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையா
தாயை கேட்டு உம் பாதம் வந்தே எந்த ஜபவே உம்மை தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்த கோட்டை சஃபரக சகபரியதலம். ஒரே ஒரு நிமிஷம் உங்க கை உயர்த்துவீங்களா? எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான். தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி கையெல்லாம் கீழே போடுங்க. अपने हाथ को नीचे फैलाओ, எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கு. आंख बंद करे. நான் இன்னைக்கு ஆண்டவர் கையில வர விரும்புறேன். मैं परमेश्वर हाथ में आना தாவீது चाहता हूं. சொன்ன ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? दाऊद एक वचन ऐसे कहता है, கொடி எடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். मैं बहुत मुश्किल में हूं. இப்ப நான் மனுஷன் கையில விழ விரும்பல. मैं मनुष्य के हाथों में ना करना चाहता हूं. கர்த்தர் கையில விழ போறேன். परमेश्वर हाथों में करना என்ன चाहता हूं. ஆண்டவர் கையில விழ போறேன் मैं परमेश्वर हाथ में करना चाहता हूं. அப்படின்னு சொல்றவங்க, वैसे बोलने वाला व्यक्ति, அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ये भाई मेरा आपने जो बोला है, நான் யாரு கையிலயும் இல்லாம போயிட்டேன். मैं किसी के हाथों में नहीं है. உலகத்துக்கும் ஆசீர்வாதமா இல்ல, दुनिया कभी आशीष नहीं है, ஆண்டவருக்கும் ஆசீர்வாதமா இல்ல. परमेश्वर कभी हाथों में भी नहीं है. இல்ல நான் பிசாசு கையில மாட்டிட்டேனே, शैतान हाथों में मैं गिर गया. என்ன ஆண்டவர் விடுவிப்பாரா? मुझे परमेश्वर बचाएगा ही नहीं है. நான் பிசாசு கையில இருந்ததுனால मैं पिशाच के हाथों में था. என்ன பயன்படுத்தி அம்மா அப்பாவை காயப்படுத்திட்டான். मुझे यूज करके मेरे என்ன பயன்படுத்தி நிறைய பேரை விழ தள்ளிட்டான். मेरे कारण बहुत लोग नीचे गिर गया. போதும், இது பயங்கர டேஞ்சர் அண்ணே, நான் இதுல இருக்க விரும்பல मैं इसमें ना करना चाहता हूँ. அப்படின்னு சொல்றவங்க, वैसे बोलने वाला व्यक्ति, ஆண்டவர் கையில இருந்துட்டும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன். परमेश्वर हाथों में भी मैं योच नहीं हूँ. இன்னைக்கு தேவன் கையில ஒரு அம்பாக ஒப்பு கொடுக்கிறேன். मैं परमेश्वर हाथों में तीर का समान. சபையில் அவர் என்னை எப்படி பயன்படுத்துறாரோ பயன்படுத்தட்டும். परमेश्वर कैसे भी मुझे संभाले, என்ன கையனை பயன்படுத்தட்டும். मुझे उनका कैसे भी संभाले. என் வீட்டுல நான் அம்பா இருக்க விரும்புறேன். मैं एक तीर बनना என் चाहता हूँ. பெற்றோர்கள் எய்கிற அம்பா நான் மாற போறேன். मेरे पेरेंट्स लोग, என் சபை போதகர் எய்கிற அம்பா மாற போறேன். मेरे पास्टर लोग ஆண்டவருடைய அம்புகளாய் மாற போகிறேன். परमेश्वर का तीर बनना चाहता हूँ. அம்புகள் மின்னலை போல புறப்பட போகிறது. वो जल्दी भेजने वाला है परमेश्वर. அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மேல वैसे सौंपने वाला அவருடைய व्यक्ति, கரம் வர போகிறது. परमेश्वर हाथ आपके ऊपर आ रहा है. அப்படி நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். अपने हाथ उठाकर, கவனிங்க கவனிங்க. सभी नहीं है, सभी சும்மா नहीं. கை தூக்க கூடாது. எதுக்கு தூக்குறோம்னு தெரியுமா? किसके लिए हाथ எதுக்கு उठा रहे? தூக்குறோம்னு தெரிஞ்சு தூக்கணும். समझ कर हाथ उठाओ. ஏன்னா அந்த கமிட்மெண்ட் நேரம் ரொம்ப முக்கியம். ये बहुत जरूरी चीज है. நான் சொல்றேன், 2010 வருஷம் 2010 में கிருஷ்ணகிரியில நடந்த ஒரு பெரிய முகாம். कृष्णगिरी एक बड़ा मीटिंग में நான் ஒழுங்கா ரட்சிக்கப்படல. मैंने मन फिराया नहीं. அந்த முகாம்ல அர்ப்பணிக்க சொன்னாங்க. मैं उनको उन्होंने वो आउटर कॉल दिए, நான் அர்ப்பணிச்சேன். मैंने खुद को दिए. அந்த அர்ப்பணிப்பு தான் என்ன இத்தனை வருஷம் இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. वो कमिटमेंट था मुझे There इतना is दिन a लेके आया. power in the sacrifice. उसमें एक पावर है. இன்னைக்கு நீ அர்ப்பணிக்க போறீங்க. आप सौंपोगे तो இன்னொரு அம்பா மாத்திரே. आप डेडिकेशन करो. என்ன நீங்க எங்க ஏயணுமோ அங்க ஏங்க. परमेश्वर आप मुझे किधर भेजना चाहते हो उधर கைகளை भेजो. உயர்த்த முடியுமா? आप हाथों में मैं देता இந்த हूँ. மூன்று காரியத்துல எதுல நீங்க ஒப்பு கொடுத்தாலும் உங்களுக்கும் கர்த்தருக்கு மட்டும். आप परमेश्वर को जानते हैं. आप हाथ उठाने में கையை உயர்த்துறவங்க நல்ல உயர்த்தணும். ध्यान से आपको हाथ उठाना है. உண்மையான நம்பிக்கையோட உயர்த்தணும். आप सच्चाई का दिल से अंदर से हाथ उठाना है. அப்படிப்பட்டவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. वैसे हाथ उठाने लोग खड़ा हो जाए. பெரியவங்க வேண்டாம் ப்ளீஸ். बड़ा लोग नहीं है. வாலிப பிள்ளைங்க மட்டும். வேடிக்கை பார்க்காத தங்கச்சி, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டு இருக்கிறேன், கண்ணை மூடு. அப்படி எழும்புறவங்க மட்டும் எழும்புங்க. बड़ा लोग नहीं है, छोटे जवान लोग है. என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்றவங்க மட்டும். जो अपने आप सौंपते हैं. எனக்கு தெரியுது, मुझे जानता है பிறகு நமக்கு நிறைய பகுதி இருக்குன்னு எனக்கு தெரியும். बहुत सारे प्रोग्राम से अभी ஆனா அதுக்காக இந்த செஷன் எப்படி விட முடியாது. मैं इतना ऐसे नहीं छोड़ सकता हूँ. ஏன்னா ஐ பிலீவ் இன் தட். मैं विश्वास कर रहा हूँ. நீ அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்புல உன்னை தூக்கிடுவாரு. आज आपका कमिटमेंट में परमेश्वर आपको उठाएगा. எத்தனையோ தடவை இடறி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்தது. कितना बार नीचे गिराने के लिए मौका आया. ஆனா 2010 கன்வென்ஷன்ல என்ன நான் அர்ப்பணிச்சு 2010 में मैंने खुद को दिए है. இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்புல என்ன இழுக்கறான். मुझे परमेश्वर उठा रहा है, निकाल रहा தம்பி, है. நீ தயவு செய்து எழும்பி நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. आप इधर उधर मत देखो. நீ ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ற நேரம். आप प्रार्थना करने के समय, நீ ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ற நேரம். प्रार्थना करने के समय अभी நீ சேர்ல எல்லாம் கைய ஊனி நிக்கிறதுக்கு நீ ஒண்ணு கிழமை இல்ல. கைய ஒழுங்கா எடுத்து நில்லு. ஒழுங்கா நில்லு. सीधे खड़ा हो, सीधे बैठे, ஒழுங்கா நில்லு ப்ளீஸ். सीधे सीधे खड़ा हो. சீரியஸா இருங்க ப்ளீஸ். ஜெபம் பண்ணுங்க. இது உங்க நேரம். ये आपका समय है. ஜெபம் பண்ணுங்க தங்கச்சி.
प्रार्थना करो, தம்பி வாயை திறந்து ஜெபம் பண்ணு தம்பி. अपने मुंह खोलकर प्रार्थना करे। ஏன்னா நீ அர்ப்பணிக்கிறதெல்லாம் அவர் சந்தோஷப்படுவா. आपको सौंपने में परमेश्वर, அங்க பிரசங்கம் பண்றதுல அவர் சந்தோஷப்படுறது இல்ல. हमारा प्रचार में कुछ नहीं होता है परमेश्वर। ஒரே ஒரு நிமிஷம் உனக்கு டைம் கொடுக்கிறோம் ஜெபம் பண்ண. एक मिनट अपने दिल को परमेश्वर के हाथों में दे। என்ன ஒரு நல்ல அம்பா மாத்திரு. हे परमेश्वर मुझे एक अच्छा तीर बनाए। நான் அறையில ஜெபிக்கும் போது இதுதான் சொன்னார், எனக்கு இந்த ஃபெய்த் இன் ஆக்ஷன் சபையில இருக்கிற பிள்ளைங்க அம்புகளா வேணும். मुझे फेथ चर्च में सभी लोग अच्छा तीर बनना। சோராது நீங்க யாரும் பாட வேண்டாம், ஜெபிங்க. अब ना गाना, ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. நாலு தினம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. आए प्रभु, தேவா பதில் आप हमें जवाब दे दे प्रभु। हालेलुया। எந்தன் கோட்டை मेरा शरण எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை இவர் அம்பா மாறிட மாட்டியான்னு ஏக்கத்தோட வந்திருக்கிறார். இவர் அம்பா மாறிட மாட்டியான ஒரு ஏக்கத்தோட வந்திருக்கிறார். என் மகன் என் கையில ஒரு அம்பா மாறிட மாட்டானா? Like an arrow in the mighty warrior. परमेश्वर के हाथों में एक तीर का समान எங்க பிள்ளைகள் அம்புகளா மாத்திருங்க. मेरा बेटा और बेटी लोग को एक तीर का समान बनाए। யாருக்கு உதவி இல்லாத அம்புகளா இருந்தது போதும். किसी को मदद ना करने वाला व्यक्ति ना बने। பிசாசு கையில அம்புகளா இருந்தது போதும். शैतान ने हाथ में एक तीर के समान लोग बंद हो जाए। ஆண்டவர் கையில இருக்க வேண்டிய அலங்கார கிரீடம் தம்பி. परमेश्वर के हाथों में एक तीर का समान। ஆண்டவர் கையில இருக்கிற அலங்காரமான கிரீடம். आप परमेश्वर के हाथों में एक बड़ा, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கை உயர்த்தி ஜெபிக்க தொடங்கலாம். अपने हाथ उठाकर परमेश्वर Raise your voice and pray. Raise your voice and pray. இந்த மத்தியான வேளையில உன்னை கூர்மையான ஒரு அம்பாக மாற்றுகிறார். रो रो कर प्रार्थना करें आज। இனி உன் பெற்றோர்கள் உன்னை அம்புகளாய் பயன்படுத்த போகிறார்கள். परमेश्वर आपको यूज करना चाहता है। சபையில நீ அம்புகளாய் பயன்பட போகிறாய். आप कलीसिया में एक तीर के समान நீ அனுப்புகிற எவ்விடத்திலும் நீ ஜெயிக்க போகிறாய். आप सभी जगह में நீ जीत அனுப்பப்படுகிற எவ்விடத்திலும் ரட்சிப்பின் அம்பாய் மாற போகிறாய். परमेश्वर आपको जीतने के விடுதலையின் அம்பாய் மாற போகிறாய். உன்னால இவ்வளவுதான் முடியும்னு சொன்னது யார்? உன்னால இன்னும் 5-6 தடவை அடிக்க முடியும். இத நம்புகிறவங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எழும்பி நிற்கிற வாலிப பிள்ளைங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த நாள் முதற்கொண்டு இவர்களை புழக்கமான அம்புகளாய் அம்பாரா துணிகளே ஃபயர். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஷபரா அதரபா ஷியந்தலபா. God is going to use you as an arrow. ஷலபா ஹசதரியா. Sister, God is going to use you. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. Let the fire